எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட். வேற என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. லட்சம் நட்சத்திரங்களை கொட்டியும் சூரியனை ஜெயிக்க முடியாத அவமானத்தில் வானம் முக்காடு தேடிக்கொண்டிருக்க, கடலில் திருடி உப்பு அதிகம் தின்றதால் ரோஷம் பெருகின காற்று இலக்கு இல்லாமல் சகலரையும் தாக்கி கொண்டிருக்க, மணல் கொத்த படை திரட்டி அலைப்பாம்புகள் வந்து கொண்டிருக்க, தூரத்தில் காலையில் வாகனங்களின் குரல்கள் கம்மி இருக்க, முறுக்கு பட்டாணி சுண்டல் ஆரம் மாதிரி வெட்டப்பட்ட மாங்காய் பிளஸ் மிளகாய்த்தூள் பானிபூரி சோனி குதிரை கலங்கரை விளக்கின் வெளிச்சத்தடவல் எதை எடுத்தாலும் 2 ரூபாய் விலையில் வீட்டுக்கு போவதற்குள் உடைந்துவிடும் பிளாஸ்டிக் பொருள்கள், நங்கூரம் கழற்றி கொண்ட தூரத்து கப்பலின் வைரம் தெளித்த உடம்பிலிருந்து காற்றை கிழிக்கும் பூம் முழங்கை வரை வழிய விட்டு அப்புறம் கவுனை டவுசரை பிசு செய்து கொண்டு ஐஸ்கிரீம் நக்கும் குழந்தைகளை சனியனே என்று செல்லமாய் அழைக்கும் குரல்கள் என்று இத்தனைக்கு நடுவில் 4 அடி தள்ளி முழங்கால்களை கட்டிக்கொண்டு கூந்தல் பறக்க மணலில் எதுவோ எழுதி எழுதி அழிக்கும் அவளை ஆர்ட் பிலிம் மாதிரி பொறுமையாய் கால் நகத்தில் ஆரம்பித்து நெற்றி வகிடுவரை பார்த்து ஐ லவ் யூமா என்று காதல் செய்கிற ஜோடிகளை எல்லாம் தாண்டி ஆன் கான்ட்ராக்ட் என்று நெற்றியில் எழுதி கொண்டிருந்த பஸ்களில் இருந்து விடுபட்டதும் திமுதிமுவென்று கடலின் நுனிக்கு ஓடி வந்து தொடை தெரிந்து தெரிந்து மறைவதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் புடவை உயர்த்தி அலைக்குள் குதிக்கும் டூரிஸ்ட் பெண்களையெல்லாம் தாண்டி இனி உதவாது என்று ஒதுக்கி வருடக்கணக்காய் கைவிடப்பட்டிருந்த அந்த உடைந்த படகில் முதுகு சாய்ந்து அமர்ந்தவர்களில் கத்தி பென்சில் பால் பாயிண்ட் பேனா ஐப்ரோ லைனர் என்று கொண்டு வந்தவர்கள் ரவி, சுஜா, மல்லிகா லவ் யூ, வீரபத்திரன் வாழ்க, கே குமரப்பன் அண்ட் கே மெய்யப்பன் அண்ட் கே நாச்சியப்பன், லதா தியாகு, புவனா உன் உதடு மட்டும் அழகல்ல என்று அடுத்த தலைமுறைகளுக்கு சரித்திரம் செதுக்கி பொறித்து வைக்கப்பட்டிருந்த அந்த படகருகில் அவன் 4வது தீக்குச்சியால் சிகரெட்டோ பீடியோ பற்ற வைத்து கொண்டான். இத்தனை தாண்டி இப்போதுதான் ஃபுல் ஸ்டாப். கை கடிகாரத்தின் டயல் மேல் ஒரு கையை குவித்து உற்று ரேடியம் பூசின முட்களை பார்த்து 7:10 என்பதை உணர சில வினாடிகள் பிடித்தது. 4 பக்கமும் திரும்பி பார்த்து கொண்டான். மணலில் அமர்ந்து 2 கால்களையும் கடல் நோக்கி நீட்டிக்கொண்டு 2 கைகளையும் பின்பக்கமாக ஊன்றி சாய்வாக தொலைதூரத்தில் கடல் ஆகாய சங்கம கோட்டினை பார்த்தான். அப்படியே சாய்ந்து தலைக்கு அடியில் 10 விரல்களையும் செருகிக் கொண்டு மேகப்பந்தயத்தை பார்த்தான். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே என்று விசிலில் பாடிக்கொண்டு அடுத்த வரி நிலா போகும் நேரமா இல்லை உலா போகும் மேகமா என்று சந்தேகம் வந்துவிட மறுபடி ஆரம்பத்தில் இருந்து விசிலடித்தான். அப்போதும் நினைவுக்கு வராததால் அதை விட்டுவிட்டு திரும்பி வாங்க சார், சரியா 1 மணி நேரம் லேட்டு என்றான். முதல்ல பார்ட்டி என் கூட வரதா இல்ல, அப்புறம் ஃபோன் செஞ்சு நீங்க சொல்ற ஜனாவை நானும் சந்திக்க வரேன்னுட்டான் என்று அவன் அருகில் அமர்ந்தவன் தலை நிறைய முடி வைத்திருந்தான். முன்னெற்றியில் புரளும் கற்றைகளை ஒரு கையால் ஒதுக்கி ஒதுக்கி விட்டு கொண்டான். ரிஸ்க் நிறைய இருக்கு ஜனா, இப்படி உட்கார்ந்துருக்கிறது கூட ரிஸ்க் தான். திடீர்னு நடுமண்டையில இடி இறங்கிட்டா கருகி போயிடுவோமே ராவ். உயிர் மேல ரொம்ப ஆசைப்படாத, பயம் தானா விலகிடும். நான் உயிருக்கு பயப்படல ஜனா, பின்ன சித்திரவதைக்காக பயப்படுறேன். ஒரு தடவை அனுபவிச்சிருக்கேன். நகைக்கண்ணில குண்டூசிய குத்திப்பாரு தெரியும், காயத்துல உப்பும் மிளகாப்படியும் வச்சுப்பாரு தெரியும், விரலுக்கு நடுவுல பென்சில் வச்சு அழுத்திப்பாரு தெரியும், கொரடு வச்சு நகம் பிடுங்கிப்பாரு தெரியும். ராவ், நீ இவ்வளவு பயப்படுறதா இருந்தா வேணாம், விட்டுடலாம். அவங்கிட்ட தயாரில்லைன்னு சொல்லி அனுப்பிடலாம். உடனே கோச்சுக்கிறிய ஜனா? கோபம் இல்ல, ஒத்துழைப்பு இல்லாம என்னால தனியா செய்ய முடியாது. முழு மனசோட ஈடுபடலன்னா வரிசையா தப்பு செய்வோம். உங்ககிட்ட இப்போ முழு மனசு இல்ல, அதனாலதான் வேணாம்னு சொல்றேன். மனசு இருக்கு ஜனா, கூடவே கொஞ்சோண்டு உதறல். அது எதுக்கு ராவ்? ராவ் மௌனமாக இறைச்சலிடும் கடலை பார்த்து கொண்டு அமைதியாய் இருந்தான். அவன் தாடையை தொட்டு தன் பக்கம் திருப்பின ஜனா, ராவ், இதுவரைக்கும் நான் தோத்திருக்கேனா என்றான். இல்ல, ஜனா என்கிற ஜனார்த்தனன் அப்படின்னா இப்போ உன் கூட வந்திருக்கானா ராவ் என்றான். ஆமா. எங்க? கார்லயே இருக்க சொல்லிட்டு நான் மட்டும் வந்திருக்கேன். அப்ப காருக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி நமக்குள்ள கொஞ்சம் பேசிடலாமே ஜனா. பேசலாமே, சொல்லு, என்ன பேசணும்? ராவ் திரும்பி பார்த்து விட்டு இங்கே பேசுவோமா? தாராளமா, 10 அடி தள்ளி எதுவும் கேட்காது. அலை சத்தம் சாப்பிட்ரும். ஜனா, எனக்கு இதுல இன்னும் பிடிப்பு ஏற்படல. அப்ப கழட்டி விட்டுடு. அதுக்கும் மனசில்ல, தொகை ஆசை காட்டுது. எவ்வளவு சொல்றான் ராவ்? 2 ரூபாய் போதுமான்னு ஆரம்பிக்கிறான். லட்சமா? போதுமே ராவ், 5க்கு கூட சம்மதிப்பான்னு தெரியுது.
அப்புறம் என்ன, சூப்பர் பம்பர். இனிமேயும் தோக்கறதா இல்ல. நம்ம கிட்ட தொழில் சுத்தம் உண்டு. நிதானமா அங்குலம் அங்குலமா திட்டம் போடாம இறங்குறதில்ல. அப்புறம் ஏன் உனக்கு அனாவசிய பயம்? சரி விட்டுட்டேன். 5 லட்சம்னு பேசிடட்டுமா ஜனா? கேட்டுப்பாரு. காருக்கு போலாமா? இருவரும் எழுந்து மணல் தட்டி கொண்டார்கள். ராவ் கர்ச்சிப் எடுத்து 2 முனைகளை பிடித்து சுருட்டி தலையில் கட்டி கொண்டான். ஜனா இந்த முறை 3 தீக்குச்சிகளில் நெருப்பெடுத்தான். காய்ந்த மணலில் அழுந்த நடந்து சாலையை நோக்கி முன்னேறும் அவர்களில் ஜனா பற்றி 30 வயது வரை வளர்வதற்குள் 60 ஊர் மாறிவிட்டவன். அம்மா என்றால் இருமல் சத்தமும் அப்பா என்றால் சாராய புட்டியும் உடனே அவன் நினைவுக்கு வரும். மன்னார்குடி சித்தப்பா, கொடுமுடி பெரியப்பா, கவுகாத்தி சித்தி, மாதுங்கா மாமா, பீஜப்பூர் அத்தை என்று மாநிலம் மாநிலமாய் வளர்ந்ததில் 7 பாஷைகள் அறிந்தது மிச்சம். வாழ்க்கை உருப்படவில்லை, உருப்பட விரும்பவும் இல்லை. பிக் பாக்கெட்டில் ஆரம்பித்து செயின் கட் செய்வதில் வளர்ந்து முகமூடி அணிந்து வீட்டில் புகுந்து கொள்ளையடிப்பதில் அழுத்து போய் இறுதியாக ராவுடன் இணைந்தான். ஜனா திருவல்லிக்கேணி, எல்லிஸ் ரோடு, பாரதி நிலையம். பொண்ணு பேரு பத்மா. மறுநாள் மாலை அந்த பத்மா கடற்கரையோரம் பிணமாக கிடந்ததாக நீங்கள் செய்தியில் படித்தீர்களே. போலீஸ் கூட வலை வீசி தேடியதே. அந்த வலப்பக்கமே தலை காட்டாமல் தெரியும் நம் ஜனாவின் கைங்கரியம்தான் அது. பத்மாவுக்கும் ஜனாவுக்கும் முன்விரோதம் என்ன? லவ் லெட்டர் கொடுத்ததற்கு நடுரோட்டில் செருப்பால் அடித்தாளா? காதலித்து விட்டு வேறு ஒருவனை மணந்தாளா? இவன் சொத்தில் மோசம் செய்தாளா? எதுவும் இல்லை. 20000000 கொடுத்து நீங்கள் கூட உங்கள் விரோதியை கொல்ல ஜனாவை நாடலாம். விவித பாரதியில் இந்த மாதிரி விளம்பரங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதால் ஜனா விளம்பரம் கொடுக்கவில்லை. ராவ் மாதிரி இன்னும் 2 புரோக்கர்ஸ் வைத்திருக்கிறான். அவர்கள் ஆர்டர் புக் செய்து தர பார்ட்டிக்கு தக்கபடி ரேட் நிர்ணயம் செய்வான் ஜனா. சினிமா நபரா, தொழில் அதிபரா, அதற்கெல்லாம் தனி ரேட். தொழிலாளி, வியாபாரி, அலுவலன் என்றால் தள்ளுபடிகள் உண்டு. சாலை ஓரமாக பார்க் செய்திருந்த ஏராள கார்களில் கருப்பு நிற அம்பாசிடரை அடைந்தார்கள். ராவ் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து கொள்ள ஜனா பின்கதவை திறந்து உள்ளே அமர்ந்து அருகில் அமர்ந்திருந்தவனுக்கு ஹலோ என்றான். அதே வார்த்தையை பதிலுக்கு சொன்ன அவன் 8 முழ வேஷ்டியும் முழுக்கை சட்டையும் போட்டிருந்தான். மீசையை மழித்திருந்தான். சிவப்பாய் இருந்தான். கையில் ஒரு நாதஸ்வரத்தை கொடுத்தால் வித்வானாகி விடுவான் போல் இருந்தான். வெற்றிலை மென்று கொண்டிருந்தான். இவன்தான் ஜனா என்று ஸ்டார்ட் செய்தான் ராவ். பசு மாதிரி இருக்காரு என்றான் அவன். அதாங்க அவனுக்கு கவசம். சார் பேர் சொல்லலையே. ராஜா ஃபாதர். உங்க பையன் பேர் எனக்கு எதுக்கு? உங்க பேர் கேட்டேன். ஜோக் கூட அடிப்பீங்களா நீங்க? என் பேர் தான் ராஜா ஃபாதர். எங்க போகட்டும் ஜனா? ஏதாச்சும் நல்ல ஹோட்டல். மிஸ்டர் ராஜா ஃபாதர், உங்களுக்கும் எங்களுக்கும் தானே பேச்சு. ஆமா, என்ன சொல்றீங்க? செஞ்சிடலாங்க. கார் சீராய் ஓடிக்கொண்டிருந்தது. தொகையில நான் பேரம் பேச தயாரா இல்ல. எங்களுக்கும் அது பிடிக்காது. 5 வச்சுக்கலாம். அதிகம் 4ன்னு வச்சுக்கலாம். என்ன ராவ் சொல்ற? உன் இஷ்டம் ஜனா. ரைட் சார், 4. முதல்ல 2, அப்புறம் 2. சம்மதம். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? சப்போஸ் நீங்க மாட்டிக்கிட்டா உங்களை காட்டி கொடுத்துடக்கூடாது, அதானே? ஆமா. இங்க பாருங்க. ஜனா தன் அரைக்கை சட்டையின் வலது கையை உயர்த்தி அங்கே கட்டியிருந்த தாயத்தை காட்டினான். இந்த தாயத்துக்குள்ள ஒரு கேப்சூல் நிறைய டெட்லி பாய்சன் இருக்கு. போலீஸ் கையில மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன். என் பிணம் தான் கிடைக்கும். இதை 8 வருஷமா வச்சிருக்கேன். ஆனா பயன்படுத்த சந்தர்ப்பமே இல்ல. காரணம், என்னோடது துல்லியமான திட்டமா இருக்கும். ராவ் சொன்னாரு. மத்திய மந்திரின்னு மட்டும் சொன்னீங்களாம். ஆள் யாரு? ரவிராம் சௌத்ரி. டேஷ் அமைச்சர் தானே அவரு? ஆமா. அடுத்த வாரம் தமிழ்நாடு வராரு. அவரோட ப்ரோக்ராம் ராவ் கிட்ட கொடுத்துருக்கேன். என் யோசனை என்னன்னா, இருங்க, எனக்கு இது மட்டும் பிடிக்கிறதில்ல. நபரை சொல்லுங்க, விபரங்களை சொல்லுங்க, விலகிடுங்க. எப்படி எங்க செயல்படுறது, மேற்கொண்டு தகவல் திரட்டிக்கிறது, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன? கொஞ்ச நேரம் மூவரின் உதடுகளிலும் மௌனம் படர்ந்திருக்க கார் அந்த உயர்தரமான ஹோட்டலுக்குள் நுழைந்தது. இதை பத்தி இனிமே பேச வேணாம் என்று இறங்கிக் கொண்டான் ஜனா. அத்தியாயம் 2. விழிப்பு வந்தபோது விடிய இருந்தது. வானம் டிகாக்ஷன் குறைவான காப்பியாய் கலங்கி போய் வெளுத்து போய் இருந்தது. அடுத்த தெரு சர்ச்சில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எத்தனை புனிதமானது, பாவம் போக்க வல்லது என்று ஒரு தூக்கம் வராத ஃபாதிரியார் ஞாயிறு அதிகாலை அருள்மொழிகள் ஆரம்பித்திருக்க மொட்டை மாடியில் எழுந்து உட்கார்ந்து கண்களை தேய்த்தான் கோபாலன். லுங்கி அவிழ்ந்திருந்தது. கட்டிக்கொண்டான். பனியனில் எண்ண முடியாத நட்சத்திரங்களாய் பொத்தல்கள். பக்கத்து வேப்பமரத்தில் விழித்து கொண்ட அணில் சுறுசுறுப்பாய் ஓடி அவன் மேல் கொட்டையும் இலையும் உதிர்த்தது. எழுந்து பாயை சுருட்டினான். கீழே வாசலில் பொலிச் பொலிச் என்று தங்கை சாணம் தெளிக்கும் சத்தம் கேட்டது. பின்பக்கம் கிணற்றின் சகடை உருளும் சத்தம். இது அம்மா. அண்ணி ஹாயாக இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பாள். அவள் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து
உடல் வருத்தி செய்யும் ஒரே காரியம் கேலண்டரில் தேதி கிழித்தல். அதை கூட சரியாக கிழித்திருக்க மாட்டாள். பிசிறு பிசிறாக காகிதம் தொங்கும். அழகு இருக்கிறதோ இல்லையோ, அடுத்த ஊரில் கேட்கும் அளவுக்கு குரல் இருக்கிறது. 2 வாக்கியம் பேசினால் அதில் 4 முள் வார்த்தைகள் தப்பாமல் ஆஜர். ரிட்டையரான மாமனாரிடம் மட்டும் முகத்துக்கு நேராய் பேசுவதில்லை. மற்ற அனைவரையும் சிதர் தேங்காய் மாதிரி பட்பட்டென்று பதில் கொடுத்து ஒடுக்கி மூலையில் உட்கார வைத்து விடுவாள். எல்லாம் அண்ணன் சிவராமன் தருகிற ரகசிய அனுமதி. பார்த்தால் உபத்திரவம் இல்லாத கம்பெனி ரெப். பெட்டியை திறந்தால் வெடிகுண்டுகள். சம்பாதிக்கிற திமிர் ஒவ்வொரு வினாடியும் வெளிப்படும். கோபாலனுக்கு சின்ன வயதில் இருந்தே நிறைய நம்பிக்கைகள். அதில் ஒன்று BA என்பது பெரிய படிப்பு. அதை முடித்துவிட்டு பேப்பரில் ரிசல்ட் பார்த்த கையோடு ஸ்கூட்டரில் சல் என்று அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் என்று புறப்பட்டு விடலாம் என்கிற நம்பிக்கை. 7 வருடங்கள் ஆயிற்று. சர்டிபிகேட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்த செலவில் ஒரு சின்ன பலசரக்கு கடையாவது துவங்கி இருக்கலாம். சும்மாதானே இருக்க, மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்துரு கோபாலா. சும்மாதானே இருக்க, இதை லாண்ட்ரியில போட்டுடு கோபாலா. சும்மாதானே இருக்க, ஒட்டடை அடியேன் கோபாலா. சும்மாதானே இருக்க, தண்ணி இறைச்சு கொடைங்க கோபாலா. சும்மா இருந்த கோபாலன் வீட்டின் வேலைக்காரனானான். சும்மா இருந்த கோபாலனுக்கு தடால் தடால் என்று மரியாதை குறைந்தது. சும்மா இருந்த கோபாலன் எல்லோருக்கும் வெறுப்பாய்ப்பட்டான், சுமையாய்ப்பட்டான். 25 வயதுக்குள் 50 வயது அனுபவங்கள் சேகரித்து வைத்திருந்தான் கோபாலன். கல்லூரி வாழ்க்கையோடு சிரிப்பை தொலைத்துவிட்ட உதடுகள், உல்லாசம் உற்சாகம் மறந்துவிட்ட மனது. காலையில் உதித்து மாலையில் மறையும் சூரியனுக்கு எப்படி சோகமும் இல்லை சுகமும் இல்லையோ, அப்படி ஒரு சாவி கொடுக்கப்பட்ட பொம்மையாய் ஏங்கினான் கோபாலன். கோபாலா, இதோ அம்மா அழைத்து விட்டாள். கோபாலன் பாயை சுருட்டி கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு இறங்கி போக கையில் பால் சொம்புடன் அம்மா கடைசி படியில் காத்திருந்தாள். சட்டுன்னு பல்லு விளக்கிட்டு பால் வாங்கிட்டு வந்துரு. அண்ணி வந்தா சத்தம் போடுவா. கண்ணு முடிச்சதும் காப்பி ரெடியா இருக்கணும். தெரியாதா உனக்கு? ஏன் இப்படி தூங்கிட்ட கோபாலா? சீக்கிரம்டா சீக்கிரம். உடம்பு முழுக்க பதறுகிற அம்மாவை பார்த்தான் கோபாலன். ஏம்மா, நீ மாமியாரா இல்ல வேலைக்காரியா? ஏன் இப்படி அன்னிக்கு நடுங்கி சாகுற? அதெல்லாம் காலம் மாறி போச்சுடா. சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த கை ஓஞ்சிடுச்சே. அண்ணன் சம்பாத்தியத்துல குடும்பம் ஓடுது. ரோஷம் காட்டினா வெளியே போன்னுடுவான், இல்லைன்னா அவன் வெளியே போயிடுவான். 2ல எது நடந்தாலும் நட்டப்படுறது நாம தான் கோபாலா. நீ ஒரு வேலைக்கு போ. தங்கைக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் யாருக்கும் நான் நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு நிக்க தேவையில்லை. இந்தாடா சொம்ப பிடி. என்னவோ அசலூர்ல இருந்து வந்தவனாட்டம் புதுசா கேள்வி கேட்கறான். பல் விலக்கி கொண்டு பால் சொம்புடன் தெருவில் நடந்தான் கோபாலன். வாங்க போவது 1 லிட்டர் பால். இதில் 1/2 லிட்டர் தயிருக்கு. மீதி 1/2 லிட்டரை சொட்டு தண்ணீர் விடாமல் சுண்ட காய்ச்சி எடுக்கப்படும் காப்பிகள் 2. ஒன்று அன்னிக்கு, மற்றொன்று அண்ணனுக்கு. ஆயிற்றா? மதியம் 2 கப் தயிர். ஒன்று அன்னிக்கு, மற்றொன்று அண்ணனுக்கு. மிச்ச பேருக்கெல்லாம் சாலையில் தர்மத்திற்கு வைப்பார்களே, அதைவிட நீர்த்து போன மோர்தான். காலை டிஃபன் இட்லி என்றால் தொட்டுக்கொள்ள எல்லோருக்கும் மிளகாய் பொடி மட்டும்தான். 2 நபர்களுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை வைத்து தனியாய் சட்னி. கூடத்தில் ஒரு 40 வாட்ஸ் பல்பும் டியூப்லைட்டும் உண்டு. அம்மா ராமாயணம் படிப்பதென்றால் 40 வாட்ஸ் தான் எரிய வேண்டும். அண்ணி சினிமா பத்திரிகை படிப்பதென்றால் டியூப்லைட் எரியும். பத்திரிகைகள் படித்து முடித்ததும் படுக்கை அறைக்கு போய்விடும். யாராவது கேட்காமல் தொட்டால் போச்சு. பாதி படித்து கொண்டிருக்கும் போதே பிடுங்கப்படும். கோபாலனுக்கு என்று நண்பர்கள் மிகச் சிலரே. அவர்களும் வேலை இல்லாமல் இருந்து ஒவ்வொருவராக MLA பிடித்து பணம் கொடுத்து ஒரு வழியாக செட்டில் ஆகிவிட்டார்கள். கோபாலன் சிவராமனிடம் கேட்டிருக்கிறான். அண்ணா, உங்களுக்கு நம்ம தொகுதி MLAவோட பையன் பழக்கம்தானே? ஒரே காலேஜில் படித்தோம். ஏன், என்னை அழைச்சிக்கிட்டு போய் அவன் மூலமா அவங்க அப்பாவை பார்த்து ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கண்ணா. இது கூட நல்ல யோசனையாச்சே. நாளைக்கே போலாமா என்று சிவராமன் உற்சாகமாக கேட்டிருக்கிறான். ஆனால் மறுநாள் கோபாலன் தயாராக இருக்கும்போது, அது வந்துப்பா, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, அண்ணி என்ன சொல்றான்னா, ஒரு செல்வாக்க ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். நாளைக்கு வீடு கட்ட லோன் போடுறப்போ MLAவை பார்க்க வேண்டி வரும். இப்போ பயன்படுத்திட்டோம்னு வையி, அப்புறம் 2ஆம் தடவையும் போய் நிக்க முடியாது இல்லையா? ஊர்ல எல்லாருமே சிபாரிசுல தான் வேலைக்கு போறாங்களான்னு அண்ணி கேட்கறா. அவ கேட்கறதும் ஒரு விதத்துல நியாயமா தான் படுது. கோபாலன் இந்த பதிலுக்கு பிறகும் கூட அவமானத்தை விழுங்கி கொண்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் கேட்டிருக்கிறான். அண்ணா, 3000 டெபாசிட் கட்டினா அந்த சீட்டு கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறதா சொல்றாங்க. மாசம் 500 சம்பளம். வசூலிக்கிற வேலை, சுலபமான வேலை. கொஞ்சம் மனசு வைங்கண்ணா. எவ்வளவு டெபாசிட்னு சொன்ன? 3000 தான். பேங்க்ல 10,000 வரைக்கும் சேமிச்சு வச்சிருக்கேன் கோபாலா. எடுத்து தந்துடலாம். உனக்கும் ஒரு வேலை கிடைச்சிடும். நாளைக்கு ஆபீஸ் போறப்போ என்னோட வா, எடுத்து தரேன். மறுநாள் ஆபீஸ் போகும்போது கூட கோபாலனும் நடக்கும்போது, ஏன் கோபாலா, டெபாசிட் கட்டாம இந்த வேலை கிடைக்காதா? ஏன் இப்படி கேக்குறீங்க?
இல்ல, அண்ணி என்ன சொல்றான்னா, வீடு கட்டுறத தள்ளி போடக்கூடாது, ஆரம்ப செலவுக்குன்னு வச்சிருக்கிறதுல எடுத்துட்டா எப்படி சரியா வரும்னு கேக்குறா. வேற வேலைக்கு முயற்சி பண்ணேன் கோபாலா. கோபாலன் இப்படி காயப்பட்டு காயப்பட்டு அவன் உள் மனசில் பெரிய பள்ளமே விழுந்து போய் வெம்பி வெதும்பி பொங்கி குமுறி நேற்று இரவுதான் தீர்மானமாக முடிவு செய்தான் தற்கொலை செய்து கொள்வதென்று. அத்தியாயம் 3. ராவ் வீட்டு மொட்டை மாடியில் கம்பிகளால் பந்தலிட்டு கொடிகளை படரவிட்டு அவை பாம்புகளாய் பின்னிக்கொண்டு நிழலும் குளிர்ச்சியும் தந்தன. அங்கங்கே மண் தொட்டிகள் தொங்க விடப்பட்டு அவற்றில் வர்ண வர்ண சின்ன மலர்கள் பறிக்கப்படாமலேயே உதிர்ந்தன. 2 எதிரெதிர் மூங்கில் நாற்காலிகளுக்கு மையத்தில் மூங்கிலால் ஆன டீபாய், அதன் மேல் காகித தட்டுக்களில் கேக்குகளும் முந்திரிகளும் இருக்க 2 பீங்கான் கோப்பைகளும் காஃபி சுமந்த பிளாஸ்கும் 4 பள்ளங்கள் கொண்ட கண்ணாடி ஆஸ்ட்ரேயும் இருக்க, ஜனா 2 கால்களையும் டீபாய் மேல் நீட்டிக்கொண்டு கை நீட்டி முந்திரி பருப்பு எடுத்து உயரே எரிந்து தலையை நகர்த்தி வாயால் கேட் செய்தான். புள்ளி புள்ளியாய் பூத்திருந்த ஃப்ரிட்ஜுக்குள் வைத்த தண்ணீர் பாட்டிலும் 2 டம்ளருமாக வந்து டீபாய் மேல் வைத்துவிட்டு எதிர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் ராவ். ஆகாயம் சுரத்திழந்து கொண்டிருந்தது. என்றைக்கும் போல் குதூகல பறவைகள் சொந்த முகவரிக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. எல்லாரும் வந்தாச்சா என்று பார்த்துவிட்டு வந்து தகவல் சொல்ல பணிக்கப்பட்ட முதல் நட்சத்திரம் தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. ஜனா என்றான் ராவ். என்ன என்று கேட்காமல் ஜனா வெகு சிரத்தையாய் சிகரெட்டிலிருந்து வட்ட வட்ட புகை அமைத்து கொண்டிருந்தான். ஜனா என்றான் மறுபடி. என்ன, இன்னைக்கு தேதி என்ன? 15ஆ? 16. சரி, நாம பேசினது 13ஆம் தேதி. சரி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எதுக்கு? விளையாடுறியா? கை நீட்டி 2 ரூபாய் வாங்கியாச்சு, மறந்துட்டியா? இல்ல. வர்றேங்கிற, போற, திட்டம் பத்தியே பேச மாட்டேங்கிற. ரொம்ப வினோதமா நடந்துக்கிற ஜனா. முழு உருவமும் திட்டத்துக்கு அமைஞ்சதும் சொல்ல நினைச்சேன் ராவ். இன்னும் அமையலையா? என்று குறுக்கில் தலையை அசைத்தான் ஜனா. 19ஆம் தேதி அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் திட்டம் அமையுமா? ராவ், இந்த தடவை வேலை சுலபம் இல்லை. யாரோ ராமசாமி யாரோ கண்ணபிரான்னு ஆளை காட்டியிருந்தா யோசிக்கவே தேவையில்லை. ரவிராம் சௌத்ரி அப்படி இல்லை, மந்திரி. அதிலும் மத்திய மந்திரி, அதிலும் முக்கிய இலாகா. லேசில் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு பக்காவான பாதுகாப்பு. அதனால தான் யோசனை. அப்போது நாங்கள் அம்பேல்னு சொல்லிடலாமா ஜனா? ராவ், நான் அந்த கட்டத்துக்கு வரவே இல்லை. வேலை ஒத்துக்கிட்டது தான், அதில் மாற்றமே இல்லை. ஜனா, என்ன நீ குழப்பற? ஜனா 2 கால்களையும் டீஃபாயில் இருந்து எடுத்துக்கொண்டு சீரியஸாக அவனை பார்த்து, தெளிவாக பேசலாமா? ரவிராம் சௌத்ரியோட ப்ரோக்ராமை வரி வரியாக சொல்லு ராவ். ராவ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து காகிதம் எடுத்து, காலையில் 6:20க்கு டெல்லியில் புறப்படுற பேசஞ்சர் விமானத்தில் புறப்படுறாரு ரவிராம் சௌத்ரி. ஹைதராபாத்தில் 8:15லேருந்து 9:05 வரைக்கும் 50 நிமிஷம் பிளேன் நிற்கிது. அந்த 50 நிமிஷத்தில் விமான நிலையத்திலேயே ஆந்திரா முதல்வரோட ஒரு சந்திப்பும் பேச்சும். அப்புறம் 10:05க்கு விமானம் மெட்ராஸ் வருது. இறங்கினதும் நேராக கவர்னர் மாளிகை. 12 மணி வரைக்கும் அங்கே. அப்புறம் முதல்வரை வீட்டில் சந்திக்கிறாரு, லஞ்ச் எடுத்துக்கிறாரு. 2 மணிக்கு வாயுதூத் சின்ன ஸ்பெஷல் பிளேனில் தஞ்சாவூர் புறப்படுறாரு. சரியாக 4 மணிக்கு தஞ்சாவூரில் இந்த வருஷம் நடக்கிற ஆல் இண்டியா ஃபுட்பால் போட்டி தொடர ஆரம்பித்து வைக்கிறாரு. 4:30க்கு புறப்படுறாரு. அதே ஸ்பெஷல் சின்ன பிளேன் நேராக மீனம்பாக்கம் ஏர்போர்ட். 5:45 டெல்லி ஃப்ளைட்டில் ஏறி பறந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கண்மூடி அமைதியாக இருந்த ஜனா, சொல்லு ராவ், இதில் எந்த கட்டத்தில் நாம் செயல்படலாம்? எப்படி செயல்பட போகிற? அதை சொல்லு முதல்ல. எப்படின்னா? கொலை ஆயுதம் என்ன, கத்தியா? அத்தனை நெருக்கமாக போக முடியுமா ராவ்? போய் துணிச்சலாக செயல்பட்டுட்டாலும் தப்பிச்சிட முடியுமா ராவ்? துப்பாக்கியா? இதுக்கு பக்கத்தில் வரணுங்கிற அவசியம் இல்லையே, தூரத்தில் இருந்தே செயல்படலாமே. உண்மை, ஆனால் ரொம்ப தூரமாகவும் போயிட முடியாது. நாம் செயல்படுறத மற்றவங்க பார்க்காம செஞ்சாகணும். தவிர குறி தவறிட்டா திட்டம் போயிடும், மாட்டிடுவோம் சுத்தமாக. வேற என்ன ஜனா உன் ஆயுதம்? எலக்ட்ரானிக் டிவைஸ். இது வரைக்கும் நான் உபயோகப்படுத்தாதது, இந்த திட்டத்துக்காகவே அமைச்சது. பார்க்குறியா ராவ்? அருகில் வைத்திருந்த சின்ன கைப்பையை எடுத்து அதன் ஜிப்பை இழுத்து உள்ளே இருந்து கால்குலேட்டர்கள் போல இருந்த 2 எடுத்தான். விசிட்டிங் கார்டு சைஸில் கருப்பாய் பிளாஸ்டிக் மோல்டு செய்யப்பட்டிருந்த ஒரு கருவியின் முனையில் மட்டும் ஒரு சின்ன பள்ளம் இருந்தது. மற்றொன்றும் அதே சைஸில் ஆன் ஆஃப் என்று எழுதிய ஒரே ஒரு பட்டனை கொண்டிருந்தது. என்ன ஜனா இது? டிவி தயார் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அவர்கிட்ட விவரம் சொன்னேன், டிசைன் போட்டு கச்சிதமாக செஞ்சு கொடுத்துட்டாரு. அட, இது என்னன்னு சொல்லேன். ரொம்ப சிம்பிள் ராவ். இது ஒரு லைட்டர். இது லைட்டரை நின்று இயக்குற ரிமோட் கண்ட்ரோலர். 2மே பட்டன் செல் பேட்டரியில் இயங்குது. சாதாரண சிகரெட் லைட்டரில் இருக்கிற அதே லிக்விட் கேஸ் தான் இதுலையும் அடைக்கப்பட்டிருக்கு. ராவ் தலையை உதறி கொண்டான்.
எனக்கு சுத்தமாக புரியலை. இந்தா இந்த லைட்டரை கையில் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடி கடைசியில் போய் நில்லு சொல்கிறேன். ராவ் அவன் கொடுத்ததை வாங்கி கொண்டு நடந்து சென்று கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றான். அதில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கு இல்லையா, அதை மேல் பக்கமாக பிடிச்சுக்கிட்டியா? சொன்னபடி வைத்துக்கொண்டு ஆச்சு. உதட்டில் சிகரெட் எடுத்து வச்சுக்கோ. தயாரா? நம்பிக்கை இல்லாமல் சிகரெட் எடுத்து வைத்து கொண்டான் ராவ். சிகரெட்டோட முனைக்கு நேர் கீழே 2 இன்ச்சு இறக்கி அந்த ஸ்லாட் பகுதியை பிடிச்சுக்கோ. ரைட், வெல், இப்போ நீ உன் சிகரெட்டை பற்ற வைக்கலாம். 1 2 3 என்று ஜனா தன் கையில் இருந்த கருவியில் சுவிட்சை ஆன் செய்தான். ராவ் கையில் பிடித்திருந்த லைட்டரில் 1 இன்ச் உயரத்திற்கு நெருப்பு எழுந்தது. ஆடாமல் அசையாமல் சிகரெட் முனையை பொசுக்கியது. இங்கே ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் அணைந்தது. நல்லா இருக்குப்பா செட்டப். அதெல்லாம் சரி, ஒரு வித்தியாசமான ரிமோட் கண்ட்ரோல் லைட்டர் எப்படி இந்த இடத்துல உதவ போகுதுன்னு தான் புரியல. இன்னைக்கு இது போதும் ராவ், எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நீயும் என்னோட முழு நேர தொழில் செய்ய இறங்கிடுவ. இதானே வேணாங்கிறது. சொல்லு, இதை வச்சு என்ன செய்ய போற? பொறுமையாரு. அவர் பயணத்தில் கூட்டமாக இருக்கிற பகுதியில் மினிஸ்டர் எந்த கூட்டத்தில் வர்றாருன்னு சொல்லு. ராவ் மறுபடி காகிதம் பார்த்தான். எதை சொல்றது? விமான நிலையம், கவர்னர் மாளிகை, முதல்வர் வீடு, விளையாட்டு மைதானம். இதில் விமான நிலையத்தை விட விளையாட்டு மைதானத்தில் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். ரைட், அதான் செயல்படுற இடம். ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஆரம்பித்து வைக்கிறது இங்கே இல்லை ஜனா, தஞ்சாவூரில். ஸோ வாட், இன்னைக்கு ராத்திரியே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் செட்டப் வேலைகள் இருக்குது. நாளைக்கு ராத்திரி நீயும் நானும் தஞ்சாவூர் போகிறோம். ட்ரெயின் டிக்கெட்ஸ், தஞ்சாவூரில் பெரிய ஹோட்டலில் தங்குற வசதி எல்லாம் ஏற்பாடு செஞ்சிடுற. ஓகே? ஜனா ஃப்ளாஸ்கின் மூடி திறந்து பீங்கான் கப்பில் காஃபியை சரித்து கொண்டான். ராவ் ஒரு கையில் அந்த லைட்டரையும் மற்றொரு கையில் கண்ட்ரோலரையும் வைத்துக்கொண்டு ஸ்விட்சை போட்டு நெருப்பு எரிவதை பார்த்து அணைத்து மறுபடி செய்து பார்த்தான். சும்மா செய்யாத ராவ், கேஸ் தீந்துரும். எவ்வளவு தூரத்துலேருந்து இதை இயக்கலாம்? 100 அடி தள்ளி நின்று இயக்கலாம். கொண்டா. இவ்வளவு தூரம் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் திட்டம் முழுசாக தீர்மானிக்கலன்னியே. இப்போவும் சொல்கிறேன், இது பாதி திட்டம்தான். மிச்ச பாதியை தஞ்சாவூரில் தான் அமைக்கணும். ஜனா எழுந்து கொண்டான். ஜனா, இதை மட்டும் சொல்லிட்டு போ. என்ன? இந்த லைட்டர் எதையோ எரிக்க போகுதுன்னு புரியுது. நீ தூரத்தில் நின்று இயக்க போறன்னு தெரியுது. சரியா? எதை எரிக்க போகுது இது? ஒரு சின்ன திரிய. எதோட திரி ஜனா? ஒரு வெடிகுண்டோட திரிய என்றான் ஜனா சிரித்து கொண்டே. அத்தியாயம் 4. பென்சிலை அதன் ஸ்டாண்டில் போட்டுவிட்டு மேஜைக்கும் கை வைத்த நாற்காலிக்கும் தொடர்பேற்படுத்தி வைத்திருந்த அகலமான பேடை எடுத்து கீழே சுவரோரமாக சாய்த்து வைத்தான் ஹரி. 2 கைகளையும் தனித்தனியாக உதறிக்கொண்டான். கைகளை கோர்த்து உயர்த்தி கொட்டாவியுடன் சோம்பல் முறித்தான். ராணி என்றான். வந்தவள் கையில் பாதி கடித்த பிஸ்கட் வைத்திருந்தாள். என்னங்க என்றாள். வீட்டில் அருவாள் இருக்குல்ல? இருக்கு, எடுத்துட்டு வாய சீக்கிரம். எதுக்கு? அட எடுத்துட்டு வாய. அவள் வினோதமாக பார்த்துவிட்டு விலகி அரிவாளோடு வந்தாள். இந்தாங்க, என்கிட்ட தரவேணா, நீயே பிடி. பிஸ்கட்டை கொடு இப்படி, அப்புறம் சாப்பிட்லாம். இப்போ நீ என்ன செய்கிற? என் கழுத்தை வெட்ட வர்ற. உங்களுக்கு என்ன பைத்தியமா? மண்டு, அப்படி ஒரு போஸ் கொடு போதும். வழக்கமாக ஆம்பளை தான் அருவா கத்தி எல்லாம் எடுப்பாங்க. இந்த கதையில் ஒரு பொண்ணு தன் மாமனை அருவாளால் வெட்டுற மாதிரி வருது. முகத்தில் உணர்ச்சி நானே கற்பனை செஞ்சு வரைஞ்சிடுவேன். உடம்போட பொசிஷன் தான் சரியாக வரல. எங்க கையை ஓங்கிட்டு நில்லு. ராணி அரிவாள் பிடித்த கையை ஓங்கி கொண்டு நிற்க ஹரி அவசரமாக பேட் அமைத்து கொண்டு வெள்ளை கார்ட்போர்டில் பென்சிலால் அவளை பார்த்து பார்த்து அவுட்லைன்கள் வேகமாக இழுத்தான். போதும் என்றான். இன்னைக்கு சரி, நாளைக்கு ஒரு கற்பழிக்கிற காட்சி வரையணும்னா அதுக்கும் என்ன போஸ் கொடுக்க சொல்லுவீங்களா என்று கேட்டு சிரித்துவிட்டு மேஜையில் வைத்த மிச்ச பிஸ்கட்டை எடுத்துக்கொண்ட ராணி வெளியேறி குரல் கொடுத்தாள். ஆட்டோலேருந்து ராகம் பத்திரிகை சப் எடிட்டர் இறங்குறாரு. என்ன சொல்ல? ஊரில் இல்லைன்னு சொல்லட்டுமா? ஒளிஞ்சுக்கிறீங்களா? ஹரி திரும்பி கத்தினான். உனக்கு திமிர் தானே? நான் என்ன கடன்காரனா? ஒரு தடவை அவர் கொடுத்த அர்ஜென்ட் ஒர்க்கை வரைஞ்சு முடிக்கலன்னு ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்ல சொன்னேன். உள்ளே வர சொல்லு. 2 பேருக்கும் காஃபி கொண்டா. ஹரியின் விரல்கள் அரிவாள் தூக்கின அந்த பெண்ணின் முகப்பகுதியை வரைந்து கொண்டிருந்தன. குட் ஈவினிங் ஹரி என்று உள்ளே வந்த சப் எடிட்டர் கிருஷ்ணன் வெற்றிலை சிவப்பில் உதடுகளை மென்று கொண்டிருந்தார். கண்ணாடி அணிந்திருந்தார். யானை முடி வைத்து செய்த மோதிரம் அணிந்திருந்தார். வாங்க உட்காருங்க சார். தொடர்கதை படம் வாங்கிட்டு போக வரலன்னா அதுக்காக வந்திருந்தாலும் கிடைக்காது சார். நாளைக்கு தான் தொடரணும். சுதந்திர தின மலரில் ஓவியர்களை வச்சு ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இதில் மறுப்பு எதுவும் சொல்லாமல் கட்டாயம் நீங்கள் பங்கு எடுத்துக்கணும்னு எடிட்டர் சொல்ல சொன்னார். என்ன சார் இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? முதல்ல காஃபி சாப்பிட்டுடுங்க என்றான் ஹரி கொண்டு வந்த ராணியிடமிருந்து வாங்கி நீட்டி. கிருஷ்ணன் டீ கடை அனுபவமாய் சொர்ரு என்று 3 தரம் ஆற்றி சிபி குடிக்கலாமா என்று கேட்டு பதிலெல்லாம் எதிர்பார்க்காமல் சிபி குடித்து முடித்து
காப்பி பொடி எங்கம்மா வாங்குற என்றார். ஐஸ் வைக்கிறதெல்லாம் அவர்கிட்டயே வைங்க, நான் போட்டது ப்ரூ தான் என்று ராணி சென்றதும், அதாவது ஹரி, இந்தாங்க இந்த கவரை பிடிங்க. என்ன இருக்கு இதில்? பிடிங்க சொல்கிறேன். இதில் 500 ரூபாய் இருக்கு செலவுக்கு. நாளைக்கு ராத்திரி புறப்பட திருவள்ளுவர் பஸ் டிக்கெட்டும் இருக்கு. எதுவும் புரியல. எதுக்கு பஸ் டிக்கெட்? சொல்கிறேன். நம்ம அரசு இருக்காரே, அவர் மதுரைக்கு போறாரு, ஜெயராஜ் சிதம்பரம் போறாரு, மணியன் செல்வன் கும்பகோணம் போறாரு, ராமு பழனி போறாரு, நீங்க தஞ்சாவூர் போறீங்க. எல்லாம் கோயில்கள் உள்ள ஊர். 2 நாள் தங்குறீங்க, சுத்தி பார்க்குறீங்க. எதை வரையணும்னு தோணுதோ அதையெல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு வரீங்க. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. எனக்கு வேலை எக்கச்சக்கமாக இருக்கே சாரிங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ராத்திரி தான் பஸ்ஸு. அதுக்குள்ள முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் முடிச்சு வச்சுட்டு போங்களே. எதுவும் மறுக்காதீங்க. நான் புறப்படட்டுமா? கிருஷ்ணன் எழுந்து கொள்ள, எல்லாம் முடிவு செஞ்சு தயாராக ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்க, எப்படி மறுக்கிறது? சரி, போயிட்டு வரேன். இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஹோட்டலில் வேணாலும் தங்கலாம். பில் வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம செலவு அது. வரட்டுமா? அவர் போனதும் கவரை பிரித்து பஸ் டிக்கெட்டையும் பணத்தையும் பத்திரமாக மணிப்பர்சுக்குள் வைத்து கொண்டான் ஹரி. அத்தியாயம் 5. விரக்தியின் உச்சத்தில் கோபாலனுக்கு அதை தவிர வேறு யோசனையே வரவில்லை. எப்போது பார் தோல்வி 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 என்றால் மனம் எவ்வளவுதான் தாங்கும்? எனக்கு விடிவு என்று ஒன்று ஏற்பட போவதே இல்லை. பிறந்த நிமிடத்தில் ஆண் குழந்தை என்று அந்தரங்க உறுப்பை பார்த்து உறுதி செய்து கொண்டவுடன் அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். என்ன சொல்லி கொஞ்சி இருப்பார். நீ பெரிய டாக்டரா வரணும்டா ராஜா, நீ பெரிய இன்ஜினியரா வரணும்டா ராஜா, நீ பெரிய வக்கீலா வரணும்டா ராஜா. கொஞ்சுவதோடு அவர் கடமை முடிந்துவிட்டது. டாக்டர் சீட்டுக்கு 50,000 கேட்டபோது எங்கே போவார் பாவம்? அவர் ராஜா இல்லையே. கோபாலா, வேணாப்பா, நமக்கு ஒரு டிகிரி படி போதும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நுழைஞ்சிட்டா போதும். 10 வருஷத்தில் பச்சை பேனால கையெழுத்து போடலாம். எந்த ஆஃபீஸிலாவது அக்னாலேஜ்மெண்ட் கார்டையாவது அனுப்பி வைத்தார்களா? விரலொடிய டைப் அடித்து, இங்கிலீஷ் அடித்து, தமிழ் அடித்து, பென்சில் சீவி சீவி எத்தனை நோட்டுகள் குறுக்கெழுத்து பழகி தள்ளி இருக்கிறேன். என்ன ஆயிற்று? அரசாங்கமும் உதவுவதா இல்லை, தனியாரும் உதவுவதா இல்லை, கூட பிறந்தவனும் உதவுவதா இல்லை. தேன் கொட்டுவது போல தினம் வீட்டில் கேலி பேச்சுகள், சின்ன சின்னதாய் அவமானங்கள். யாருக்கும் பிரச்சனையாய் பாரமாய் இருக்காமல் போய் சேர்ந்து விடுவதே வழி. கோழைத்தனம்தான். பிரச்சனையிலிருந்து தப்பித்தல்தான். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. கோபாலன் தனக்குள் தன் தீர்மானத்திற்கான நியாய விளக்க பொதுக்கூட்டம் எல்லாம் முடித்த பின்னர் செயல்படுத்துவது எப்படி என்று பெரிய கேள்வியை தலைப்பாக போட்டுக்கொண்டான். தூக்கு மாட்டிக்கிட்டா வலிக்குமா பாலா என்று நண்பனை விசாரித்தான். குரல் வலை நசுங்கி உடையிறப்போ வலிக்காதா? ஏன் கேட்குற? தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசனை. அந்த பாலா அதை தமாஷாக எடுத்துக்கொண்டான். நான் வேணும்னா உதவி பண்ணட்டுமா? என் வேதனை உனக்கு புரியாது. உடம்புல மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுக்கிறது ரொம்ப சித்திரவதை தானே? ஆமாம். தண்ணியில் குதிக்கிறது மூச்சு திணறுமே. இங்கே பாரு, வலி இல்லாமல் அவஸ்தை இல்லாமல் சாக ஒரே வழி மாத்திரை தான். தூக்க மாத்திரை நிறையா சாப்பிட்டா தூங்கிக்கிட்டே செத்து போயிடலாம். ஆனால் கிடைக்கிறது கஷ்டம். கோபாலன் தூக்க மாத்திரை சேகரிக்க எடுத்துக்கொண்ட சில முயற்சிகள் தோல்வியுற்றன. என்னடா இது, தற்கொலைக்கான முயற்சி கூட வெற்றி பெற மாட்டேன்கிறதே என்று வெறுத்து போன கோபாலன், ஒரு நிமிஷம் வலித்தால்தான் என்ன, தூக்கே சிறந்தது என்று முடிவுக்கு வந்தான். அடுத்தபடியாக எங்கே, எப்போது? இந்த கேள்விக்கு விடை தேடுகையில் பாலா சொன்ன ஒரு விஷயம் மனதின் குறுக்கே ஓடியது. கோபாலா, ஒருத்தனுக்கு மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வையி, சாகிறதுக்குள்ள எதையாச்சும் சாதிக்கணும். எங்கள் மாமா ஒருத்தருக்கு இரத்த புற்றுநோய் வந்துடுச்சு. டாக்டர்கள் இன்னும் 1 மாசம்தான்னு நாள் குறிச்சிட்டாங்க. இந்த 1 மாசமும் நான் அழப்போறதில்லைன்னு தீர்மானிச்சாரு அவரு. அழுகுறதால முடிவு மாறப்போறதில்ல. அதனால இருக்கிற 1 மாசத்தையும் மனசுக்கு பிடிச்சபடி வாழ்ந்து பார்க்க விருப்பப்பட்டாரு. ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் எதை செய்ய ஆசைப்பட்டோம்னு நினச்சி பார்த்து ஒரு லிஸ்ட்டு தயாரிச்சாரு. காஷ்மீரில் படகு வீட்டில் 2 நாள் தங்கணும்னு ஒரு ஆசை அதில் வந்தது. யார் சொல்லியும் கேட்காம போய் தங்கிட்டு வந்தார். கேரளாவில் ஐயப்பன் கோயில் போகணும்னு ஒரு ஆசை, போயிட்டு வந்தார். புலிநகை டாலர் போட்ட செயின் போடணும்னு ஒரு ஆசை, செஞ்சு போட்டுக்கிட்டாரு. இப்படி சின்னதோ பெருசோ முடிஞ்ச அளவுக்கு தன் ஆசைகள் நிறைவேற்றிக்கிட்டு அப்புறம்தான் செத்து போனார். கோபாலனும் யோசித்து பார்த்தான். தற்கொலை செய்து கொள்வது என்று உறுதியாய் தீர்மானித்தாயிற்று. தூக்கு என்று வழிமுறையும் தீர்மானித்தாயிற்று. நாள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த நிலையில் என்னுடைய ஆசைகள் என்ன என்ன? பொய்யில்லாமல் யோசித்து பார்த்து மனதில் வரிசைப்படுத்தினான். 1. பெரிய ஆபீசராக வர வேண்டும். 2. காரில் போக வேண்டும். 3. பெரிய ஹோட்டலில் சாப்பிட வேண்டும். 4. அழகான பெண்கள். 5. விமானத்தில் பயணம் செய்து பார்க்க வேண்டும். 6. நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டும். 7. தஞ்சை பெரிய கோவில் நேரில் பார்க்க வேண்டும்.
இதில் பணம் இருந்தால் முக்கால்வாசி ஆசைகளை நிறைவேற்றி விடலாம் என்பதை உணர்ந்தான். இந்த ஆசைகள் நிறைவேற்றி கொண்ட பிறகுதான் மரணமடைய வேண்டும் என்ற உறுதிக்கு வந்த கோபாலன் அன்றைக்கு ராத்திரி அண்ணனும் அண்ணியும் சினிமா போயிருந்த போது சாவி எடுத்து பீரோ திறந்து அண்ணியின் 4 பவுன் தங்கச்சங்கிலியை எடுத்துக்கொண்டான். கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டான். உறங்கிக் கொண்டிருந்த அம்மாவின் பாதத்தை தொட்டு கண்களில் ஒட்டிக்கொண்டான். என்னை என் முடிவுக்காக மன்னித்து விடம்மா. என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. போகிறேன், அனுபவிக்கப் போகிறேன். அதன் பிறகு நிரந்தரமாக போகிறேன். அப்பா தங்கையிடம் மானசீகமாக விடைபெற்று பஸ் ஸ்டாண்ட் வந்து தஞ்சாவூருக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். அத்தியாயம் 6. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று முன்னொரு காலத்தில் அழைக்கப்பட்ட தற்சமயம் வறட்சி மாவட்டமாக அறிவிக்க சொல்லி அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் தஞ்சாவூரின் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்பீக்கர்களில் ரயில் வருகையை அறிவித்தவுடன் இசைக்கப்பட்ட புல்லாங்குழல் ஒலி அந்த அதிகாலைக்கு இதம் சேர்த்து கொண்டிருந்தது. பேப்பர் பண்டல்களும் வார இதழ் மாத இதழ் பண்டல்களும் தபால் பைகளும் தொப் தொப் என்று பிளாட்பாரத்தில் வீசப்பட்டன. இறங்கினதும் 2 கால்களையும் உதறி முழங்கால்களில் சொடக்கு எடுத்துக்கொண்ட ஜனா இரவு பயணத்தில் களைத்திருந்தான். கூட இறங்கின ராவ் அசந்தர்ப்பமாக தொப்பி வைத்திருந்தான், கிரிக்கெட்காரனைப் போல. ஆளுக்கு ஒரு சின்ன சூட்கேஸ் வைத்திருந்தார்கள். கொட்டாவியை மென்றுவிட்டு சிகரெட் புகைத்து கொண்டு போலாமா என்றான் ஜனா. இருவரும் ஸ்டேஷனின் வெளிவாசலுக்கு நடந்தார்கள். உன் பேர் என்னரா? ராமச்சந்திரன். நீ? குமரப்பன். நல்லா இருக்கா? டிக்கெட்டுகளை கொடுத்துவிட்டு வெளியே வந்து இன்னும் இருட்டு விலகாத காலையில் எதிர் ஹோட்டலின் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வாவை காதில் வாங்கினார்கள். வரிசையாக நின்ற ஆட்டோக்களில் தூங்காத டிரைவர்கள் சார் வண்டி வேணுமா? ஆட்டோ என்று ஒருத்தர் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வேணும், கொஞ்சம் இரு, அந்த ஹோட்டல்ல சூடா காஃபி சாப்பிட்டு வந்து ஏறிக்கிறோம் என்றான் ஜனா. முதலாளி குளித்து கதர் உடுத்தி விபூதி பூசி ஸ்லேட்டை தண்ணீர் தொட்டு துடைத்து கொண்டே, சாருக்கு என்ன வேணும்? 2 காப்பி ஸ்ட்ராங்கா. தம்பி 2 காப்பி புது தூள் போட்டு எடுத்துக்கிட்டு வா. இன்னொரு காரியம் செய்யணும். நீங்க என்ன? தேதி கிழிக்கணும். அட ஆமா, மறந்துட்டேன். வேல் வைத்து கொண்டு மயில் மேல் உட்கார்ந்திருந்த கிரீடம் வைத்த முருகனின் காலடியில் கிழிக்கப்பட்டதும் தேதி 18 ஆனது. காப்பி குடித்துவிட்டு சில்லறை வாங்கி கொண்டு புறப்படும் முன், இந்த ஊர்ல பெரிய ஹோட்டல் எது? சாப்பிட்றதுக்கா தங்குறதுக்கு? போன மாசம்தான் திறந்தாங்க புது ஹோட்டல், ராஜ் திலக். எல்லா சௌகரியமும் உண்டு. நீச்சல் குளம், பார் எல்லாம் இருக்கான். நான் இன்னும் பார்க்கல. வெளியே வந்து ஆட்டோக்காரனிடம் ராஜ் திலக் போப்பா என்றான் ஜனா. அருகே ஒரு புத்தக கடையில் மாட்டிக்கொண்டிருந்த போஸ்டரை சுட்டி காட்டினான். மத்திய மந்திரி நாளை வருகை என்றிருந்தது. ஆட்டோ ஓடின வழியில் எல்லாம் சாலையில் பள்ளம் போட்டு வளைவுகள் அமைத்து கொண்டிருந்தார்கள். மத்திய மந்திரி ரவிராம் சௌத்ரி அவர்களே, வருக வருக. ஜனா குனிந்து ராவின் காதுக்குள் சொன்னான். வந்து சாக. ஹோட்டல் ராஜ் திலக் நகரின் மைய பகுதியிலேயே அமைந்திருந்தது. இன்னும் டிஸ்டம்பர் மனம் வைத்திருந்தது. வீட்டகுறை தொட்டகுறை பணிகளுக்காக ஓரத்தில் செங்கல் அடுக்கப்பட்டிருந்தது. சுவரெல்லாம் கிரானைட் கற்களும், தரையெல்லாம் மார்பிள் கற்களும், வழியெல்லாம் சின்ன சின்ன ஃபவுண்டன்களும், கூரையெல்லாம் விதவித விளக்குகளும், அலுமினிய கதவுகளும், சக்கரம் பொருத்தின சௌகரிய சோஃபாக்களும், மர வேலைப்பாடுகளும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அமைத்த பொய்க்கூரைகளுமாக ஹோட்டல் நட்சத்திர அந்தஸ்துக்கு விண்ணப்பிக்க தயாராயிருந்தது. ரிசப்ஷனில் டை கட்டின இளைஞன் அருகில் இன்டர்னல் டெலிபோன் சிஸ்டத்தில் வயர் செருகி கொண்டிருந்த ஆபரேட்டரிடம் குப்பையான விஷயத்தை உயர்ந்த ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தவன் திரும்பி உதடுகளில் அவசர புன்னகையை கொண்டு வந்து குட் மார்னிங் சார் என்றான். ஜனா இரட்டை படுக்கைகள் கொண்ட அறை கேட்டான். கே குமரப்பன் என்று கையெழுத்திட்டான். யூனிஃபார்ம் பையன் வந்து பெட்டிகளை எடுத்துக்கொண்டு லிப்டுக்கு போக பின் தொடர்ந்தார்கள். 3வது மாடியில் இடது விங்கில் எதிரெதிராய் பார்த்து கொண்டு எல்லா அறைகளும் உறங்கிக் கொண்டிருக்க, கடைசிக்கு முதலாக இருந்த அறை எண் 307ஐ திறந்து உள்ளே வந்து வைத்துவிட்டு, எதுவும் வேணுமா சார்? இந்தா 10 ரூபா. இன்னைக்கு வந்த எல்லா பேப்பரும் வேணும். கொஞ்ச நேரம் தூங்க போறோம். சரியா 8:30க்கு கொண்டுட்டு வந்து கதவை தட்டு போ. பையன் போனதும் ஜனா கதவை தாளிட்டு விட்டு அப்படியே படுக்கையில் விழுந்து 8:30க்கு எழுப்புரா என்று தூங்க ஆரம்பித்தான். திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கொண்ட ஹரி லெதர் பையை தோளில் மாட்டிக்கொண்டு 10 காசு கொடுத்து பிளாடர் காலி செய்துவிட்டு வெளியே வந்தான். விடிந்து கொண்டிருந்தது. கள்ளி பெட்டிகளில் இருந்து ஆப்பிள் எடுத்து கோபுரம் போல துடைத்து துடைத்து அடுக்கி கொண்டிருந்தார்கள். கிளிப்புகளில் லாட்டரி டிக்கெட்டுகளை செருகி கொண்டிருந்தார்கள். பிரவுன் நிற கொம்பில்லாத மாடு டீக்கடை வாசலில் வாழைப்பழத்தோல் பொறுக்கி கொண்டிருக்க, மக்கள் டீ கிளாஸ் சகிதமாக அடுத்த ஆசாமி வைத்து படித்து கொண்டிருந்த பேப்பரில் இந்த பக்கம் கழுத்தை வளைத்து படப்பிடிப்பில் விபத்து, நடிகை ஷைலஜாவின் சுண்டு விரல் நகம் முறிந்தது.
என்று சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்தார்கள். பழக்கடை, லாட்டரி சீட்டு, டீ என்று கதம்பமாயிருந்த அந்த கடைகளின் சிச்சுவேஷனை வரைய பிரியப்பட்டான் ஹரி. எதிரே இருந்த ஒரு கட்டை சுவரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பையில் இருந்த கிளிப் வைத்த பரீட்சை அட்டையும் பேப்பரும் பென்சிலும் எடுத்து கிறுகிறு கிறுக்கி கொண்டு உள்ளே வைத்து மூடிக்கொண்டான். ரிக்ஷாக்காரனிடம் டீசென்டான ஹோட்டல் எதுப்பா என்றான். கொஞ்சம் காஸ்ட்லியா சொல்லலாமா? பரவாயில்ல, ராஜ் திலக் புது ஹோட்டல் சார். ரைட், விடு அங்க என்று ஏறி உட்கார்ந்து கொண்டான். சுவரெல்லாம் போஸ்டர்கள் மத்திய மந்திரியின் வருகையையும் நாளை மாலை துவங்க இருக்கும் கால்பந்தாட்டத்தையும் தெரிவித்தன. கடைசி வரியில் சீசன் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடத்தை சொன்னன. ஹோட்டல் ராஜ் திலக்கில் இப்போது அடுத்த கட்டத்தை வர்ணித்துக் கொண்டிருந்தவன் அதை தள்ளி போட்டு ஹரிக்கு ரூம் போட்டான். இவன் நீட்டிய விசிட்டிங் கார்டை பார்த்துவிட்டு, கை கொடுங்க சார், நீங்க தான் ஆர்டிஸ்ட் ஹரியா? ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்தது. உங்க படம்னா ரொம்ப பிடிக்கும் சார். லைன் டிராயிங்ல உங்களை தட்டிக்க ஆளே இல்ல சார். பிரபாகரோட தொடர்கதைக்கு வரைஞ்சிருந்தீங்களே, ஒவ்வொரு வாரமும் படத்தை 10 நிமிஷமாவது பார்த்துட்டு தான் கதையே படிப்பேன். தேங்க்ஸ் என்றான் ஹரி. 3வது ஃப்ளோர் பரவாயில்லையா சார்? போடுங்க. தன் அறைக்கு வந்து பை திறந்து பிரஷும் பேஸ்டும் எடுத்துக்கொண்ட ஹரி காஃபி சொல்லிவிட்டு விலக்கி கொண்டே ஜன்னலின் திரையை விலக்கி கதவின் கொக்கிகளை கலற்றி வெளியே தள்ளினவன் பார்வையில் தூரத்தில் கம்பீரமாய் நின்ற பெரிய கோவிலின் பிரதான கோபுரம் தெரிந்தது. வாய் கொப்பளித்து காஃபி குடித்துவிட்டு உடனே இங்கிருந்து தெரிந்த அதே கோணத்தில் கோபுரத்தை வரைய ஆரம்பித்தான் ஹரி. கோபாலன் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிய போது 7 மணி. பேண்ட் பாக்கெட்டுக்குள் நகை பொட்டலத்தை தொட்டு பார்த்து கொண்டான். சட்டை பாக்கெட்டில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தான். 200க்கு பக்கமாக இருந்தது. இப்போது செய்ய வேண்டியது என்ன? முதலில் திட்டப்படி ஒரு பெரிய ஹோட்டல், அங்கே நீச்சல் குளத்தில் சுகமாய் ஒரு குளியல், அங்கேயே ஆனந்தமாய் டிஃபன், ஒரு டாக்ஸி அமர்த்தி கொண்டு நேராய் பெரிய கோவில். சுற்றி பார்த்து விட்டு திரும்பும்போது வலுவான கயிறு வாங்கி கொண்டு அதற்கு முன்னால் நகையை விற்க வேண்டும். விமான பயணம் வேண்டாம். ஆனால் பெண் ருசி அறியாமலேயே வாழ்வை முடித்துக் கொள்வதா? கோபாலன் டாக்ஸியை அணுகினான். ஏறுங்க சார், எங்கே போகணும்? நீச்சல் குளத்தோட இருக்கிற பெரிய ஹோட்டல் இருக்கா இங்க? இருக்கே, ராஜ் திலக், உக்காருங்க. ராஜ் திலக்கில் ரிசப்ஷனிஸ்ட் முகத்தை வருத்தமாக வைத்து கொள்ளாமல், சாரி சார், சிங்கிள் ரூம் எதுவும் காலி இல்ல என்றான். டபுள் ரூம் இருக்கா? இருக்கு. பரவாயில்ல, டபுள் ரூமே கொடுங்க. காசை பத்தி கவலை இல்ல. பையன் 3வது ஃப்ளோரில் விங்கின் கடைசியில் ரூம் நம்பர் 308க்கு அழைத்து சென்று விட்டதும், எதுவும் வேணுமா சார் என்றான். கோபாலன் தயக்கமாக பார்த்தான். சும்மா சொல்லுங்க சார், எதுவா இருந்தாலும் ஏற்பாடு பண்றேன். வந்து அழகான பொண்ணு கிடைக்குமா? 1ஆ 2ஆ? ஐயோ, 1 தான். எத்தனை மணிக்கு அனுப்பட்டும் சார்? இப்ப வேணாம், நான் குளிக்கணும், கோயிலுக்கு போகணும். ராத்திரி 10 மணிக்கு மேல அனுப்புறியா? அழகா இருக்குமா? பாருங்களேன், ரேட்டு தான் ஜாஸ்தி. எவ்வளவு? 200. பரவாயில்ல, ஆனா அழகா இருக்கணுப்பா. அது சரி, இது பாத்ரூம் கதவு. இன்னொரு கதவு என்ன? திறக்க கூட முடியலையே. பூட்டி இருக்கு சார். இது பக்கத்து ரூமுக்கு போற வாசல் கதவு சார். ஒரே குடும்பமா வர்றப்போ அவங்க கேட்டாங்கன்னா இந்த 2 ரூமும் புக் பண்ணி இதை திறந்து விடுவோம். வாசல் கதவை திறக்காமலேயே இது வழியா அடுத்த ரூமுக்கு போகலாம். சரி, நீ போ. 10 மணிக்கு. என்ன? சரி சார். அவன் போனதும் சட்டையை கழற்றி ஒரு துண்டு மட்டும் எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அறையை பூட்டி கொண்டு வெளியே வந்து நீச்சல் குளத்திற்கு வழி கேட்டு சென்று குதித்தான் கோபாலன். அத்தியாயம் 7. ஜனா குளித்து உடுத்தி ரூமுக்கே டிஃபன் கொண்டு வர சொல்லி சாப்பிட்டான். ராவ் தலை சீவிக்கொள்ள நிறைய நேரம் செலவழித்தான். அடுத்த ப்ரோக்ராம் என்ன ஜனா? ரூமுக்குள்ள மட்டும் ஜனான்னு கூப்பிடு, வெளியில நினைவா குமரப்பன்னு கூப்பிடு. இப்போ ஒரு ஃபோனுக்காக நான் காத்திருக்கேன் ராவ். ஃபோனா? யார்கிட்ட இருந்து? மரியா. மரியா? அவ எங்க இங்க இருக்கா? ஆமா, முந்தா நாளே அவளை தஞ்சாவூருக்கு அனுப்பி வச்சுட்டேன் ராவ். எதையுமே சொல்ல மாட்டேங்கிற ஜனா. சைலண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க வந்து என்ன செய்யறா அவ? தகவல் சேர்க்கிறா. என்ன தகவல்? அறையில் இருந்த டெலிஃபோன் ஒலித்தது. ஜனா எடுத்தான். மிஸ்டர் குமரப்பன், உங்களுக்கு ஒரு லோக்கல் கால். கொடுங்க. ஹலோ குமரப்பன் என்றாள் மரியா. எஸ், சொல்லு. தேவையான மேட்டர் கிடைச்சிருச்சு. வெரி குட். ராஜ் திலக் வந்து சொல்லவா? வேணாம். எங்கேருந்து பேசுகிற மரியா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. பக்கத்தில் கார்த்திக் ஹோட்டல் இருக்கு. அதோட ஏசி ரூமில் கூல்ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டு இதோ வந்துடுறோம். ஃபோனை வைத்து விட்டு ஷூ அணிந்தான் ஜனா. நான் எதுக்கு வரணும்? சும்மா ஒப்புக்கு சப்பானியா? நீ போயிட்டு வா, நான் தூங்குறேன் என்றான் ராவ். கோச்சுக்காத ராவ். முழு திட்டமும் பூர்த்தியாகாம நான் எதையும் சொல்றதில்லைன்னு உனக்கு தெரியுமே. மரியாவை பார்த்து அவ சொல்ற தகவலை வச்சுதான் திட்டத்தோட கடைசி கட்டமும் அமைச்சாகணும். சந்தோஷம். நீ போயிட்டு எல்லா கட்டமும் தீர்மானிச்சுட்டு வந்து அப்புறமாவது சொல்லுவியா? வா, போய்கிட்டே பேசலாம் ராவ். நான் வரல, வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நீ போயிட்டு வா. நான் பீர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குறேன். என் மேல கோபமா இருக்கன்னு புரியுது. மரியாவை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட விபரமா எல்லாம் சொல்றேன். சரிதானா? ஜனா வெளியே வந்தான். ரூமை சாத்திக்கோ.
ஆட்டோ பிடித்து ஹோட்டல் கார்த்திக் வந்தான். கல்லாவுக்கு அருகில் வைத்திருந்த டிவியில் காலை நேர நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க பொழுது போகாத 10 பேர் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏசி ரூமில் பாட்டில் பானத்தில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு கொண்டிருந்த மரியா இவனை பார்த்து புன்னகைத்தாள். கன்னத்தில் உடனே குழிகள். ஜனா சென்று எதிரே அமர்ந்தான். மரியா ஜீன்ஸ் பேண்ட்டும் கருப்பு முழுக்கை சட்டையும் அணிந்து கூந்தலை பந்தாக்கி இருந்தாள். காதில் கடுகளவு பிளாஸ்டிக் கம்மல்கள், மொட்டை மூக்கு, மொட்டை கழுத்து, முகத்தை எண்ணெய் தொட்டு துடைத்திருந்தாள். எங்க ராவ் வரல என்றாள். அவனுக்கு கோபம். எதுக்கு? உன்னை இங்கே அனுப்பி வச்சதா சொல்லலன்னு கோபம். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். சொல்லு, எப்படி? ஸ்கோப் தெரியுதா? இங்கே பேசுவோமா ஜனா? மெதுவா பேசலாம். எல்லாரும் பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிமிர்ந்தாவது பாக்குறாங்களா பாரு. ஜனா, நீ சொன்ன மாதிரி விமான நிலையத்திலேயோ இல்ல வர போற வழியிலேயோ சான்ஸே இல்ல. மைதானத்துல விழா மேடை தான் சௌகரியமான இடம். இன்னிக்கே ரிசர்வ் போலீஸ் வேணா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. மைதானத்துக்கு போய் பாத்தியா? போனேன். ராத்திரி பகலா வேலை நடக்குது. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் கேலரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நடுவுல 2 நாள் மழை பெஞ்சு வேலையை கெடுத்துருச்சு. அதெல்லாம் விடு, நம்ம விஷயத்துக்கு வா. மேடையிலிருந்து 100 அடிக்குள்ள இருக்கிறது பி ஸ்டாண்ட். அதாவது 500 ரூபாய் சீசன் டிக்கெட்ஸ் வாங்குறவங்க உட்கார்ற இடம். டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கலாமே மரியா. இதோ 2 டிக்கெட்ஸ் வாங்கிட்டேனே என்று மேஜை மேல் வைத்திருந்த கைப்பையை தட்டி காட்டினாள். வெரி குட். அப்புறம் கரெக்டா 4 மணிக்கு மினிஸ்டர் வராரு. 4:30க்கு புறப்பட்டுடுறாரு. மினிஸ்டருக்கு மாலையோ கைத்தறி துண்டோ போடுறதுக்கு யாரும் மேடைக்கு வரக்கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்கு. மேடையில மொத்தமே 5 பேரு. மாவட்ட கலெக்டர், எம்பி, தொகுதி எம்எல்ஏ, மினிஸ்டர். இந்த போட்டியை ஏற்பாடு செஞ்சிருக்கிற அசோசியேஷன் பிரசிடென்ட். அவ்வளவுதான். இன்னும் நீ முக்கியமான விஷயத்துக்கு வரல மரியா. வந்துட்டேன். மினிஸ்டருக்கு மொமெண்டோ தர்றாங்க. அந்த நினைவு பரிசை பாக்குறீங்களா? ஜனா ஆச்சரியத்தில் இருக்க மரியா கைப்பையின் ஜிப்பு இழுத்து உள்ளிருந்து ஒரு கலர் புகைப்படம் எடுத்து நீட்டினாள். அதில் கண்ணாடி கூண்டுக்குள் தஞ்சை பெரிய கோயிலின் அமைப்பு அப்படியே நெட்டி வேலைப்பாடுகளில் செய்யப்பட்டிருந்தது. கோபுரம், நந்தி, வெளிக்கோபுரம், பிரகாரம், சுற்றுச்சுவர் எல்லாமே சிறிய சைஸில் நெட்டி கலைவண்ணத்தில் அற்புதமாக இருந்தது. அதன் மரபீடத்தில் பெயிண்டில் எழுதியிருந்தது அமைச்சர் திரு ரவிராம் சௌத்ரி அவர்களுக்கு. அதற்கும் அடியில் பொடி எழுத்துக்களில் வழங்கும் அசோசியேஷனின் முழு பெயரும் எழுதப்பட்டிருந்தது. இதோட சைஸ் என்ன மரியா? 1.5 அடிக்கு 3 அடி. பெருசுதான். எங்க இருக்கு இது? போ. பால்வண்ணன் வீட்ல. பால்வண்ணன் யாரு? அசோசியேஷன் செக்ரட்டரி. எப்படி போட்டோ எடுத்த? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற பத்திரிகை நிருபர்னு சொல்லிக்கிட்டு நோட்டு, பென்சில், கேமரா எடுத்துக்கிட்டு போனேன். இப்படி போனா சுலபமா நம்ப வச்சிடலாம் ஜனா. கால்பந்து போட்டி பத்தி 10 கேள்வி கேட்டுட்டு கடைசியா அமைச்சருக்கு நினைவு பரிசா என்ன தரீங்கன்னு கேட்டேன். சொன்னாரு. பக்கத்து ரூம்ல வச்சிருந்ததை அழைச்சிக்கிட்டு போயும் காட்டினாரு. போட்டோ எடுத்துக்கிறேன்னு கிளிக் பண்ணிட்டேன். சிம்பிள். மரியா, டூப்ளிகேட் தயாரிக்க நமக்கு நேரம் இருக்கா? அதுக்கு அவசியமே இல்லை ஜனா. அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. என்ன சொல்ற? பால்வண்ணன் வைஃப் ஊர்ல இல்ல. வர 1 வாரமாகும். சம்மர் வெக்கேஷனுக்காக குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இவர் 1 வாரமா காலையில புறப்பட்டா வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 10க்கு தான் திரும்புறாரு. நாளைக்கு மேட்ச் ஆரம்பம். இன்னைக்கு டென்ஷனா இருப்பாரு. வெளியில சுத்திக்கிட்டு இருப்பாரு. வாசல் பூட்டு பிரமாதம் இல்ல உனக்கு. வாவ் என்றான் ஜனா. கை கொடு மரியா. ஆயுதங்கள் ரொம்ப சிம்பிள். கத்தி, பிளேடு, கோந்து, கருப்பு பேப்பர். இது போதும். 1 மணி நேரம் போதும். வா, வெளியில போகலாம். நீ நேரா பால்வண்ணன் வீட்டுக்கு போய் நோட்டம் பாரு. ஆள் இருக்காரா போயிட்டாரான்னு. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போய் மெயின் சுவிட்சை எடுத்துக்கணும். வீடு எங்க? தனியான ஏரியா தான். மெடிக்கல் காலேஜ் போற ரோட்ல, அருளானந்த நகர்ல என்றாள் மரியா. அத்தியாயம் 8. கோபாலன் ராத்திரி 8:30 மணிக்கு அறைக்கு திரும்பினான். நகையை விற்று பெற்ற பணத்தில் செலவு போக நிறைய மிச்சம் இருந்தது. கயிறு, பேப்பர், பேனா எல்லாம் வாங்கி வந்திருந்தான். அறைக்குள் வந்ததும் பையனை அழைத்தான். 10 மணிக்கு அனுப்புறேன்னு சொன்னியே? ஆமா. வேணாம்பா. ஏன் சார்? கடைசி வரைக்கும் சுத்தமாவே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் இது? நாளைக்கு சாக போற ஒரு மாதிரி பேசுறீங்க. நாளைக்கு இல்லப்பா, இன்னைக்கு. என்னது? இந்த நிமிஷம் நெஞ்சு வலி வந்து செத்தாலும் செத்தது தானே. வாழ போறது கொஞ்ச நாள். அதுல தப்பு எதுக்கு? வேணாம். புக் பண்ணிட்டு வேணாம்னு சொன்னா விடமாட்டாங்களே சார். இந்தா 200 ரூபாய் கொடுத்துடு. ரைட் சார் என்று அவன் நகர்ந்தான். இரு, இங்க வா. உனக்கு என்ன சம்பளம்? 400 ரூபாய். எத்தனை குழந்தைங்க? 4. கட்டுப்படியாகல சார். தினம் ஒரு வேளை தான் சாப்பாடு. நமக்கு விதிச்சது அவ்வளவுதான். இந்தா, இதுல 500 ரூபாய் இருக்கு. குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடு. மளிகை சாமான் வாங்கி போடு. சார், நிஜமாவா தரீங்க? ஆமாப்பா, தர்ம காரியத்துக்காக வச்சிருந்தேன். இதுவும் தர்மம் தானே. பிடி, சாப்பாடு ஆர்டர் தரேன், எடுத்துட்டு வா. குறித்து கொண்டு அவன் போனதும் கோபாலன் கதவை சாத்தினான்.
ஒரு முழு நாள் மனதிற்கு நிறைவாக வாழ்ந்தாயிற்று. மனதின் சின்ன சின்ன நியாயமான ஆசைகள் நிறைவேற்றி கொண்டாயிற்று. சாப்பாடு வந்ததும் சாப்பிட்டு விட்டு செயல்படுத்த வேண்டியதுதான். மேஜையில் உட்கார்ந்து வாங்கி வந்த காகிதத்தில் எழுத ஆரம்பித்தான். மதிப்புமிக்க போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு வணக்கத்துடன் எழுதி கொண்டது. என் பெயர் கோபாலன், ஊர் சென்னை, முகவரி கீழே எழுதியுள்ளேன். 7 வருடங்களாக வேலை கிடைக்காத விரக்தியால் நான் என்னையே மாய்த்து கொள்ள தீர்மானித்தேன். இந்த உலகத்தால் எனக்கோ என்னால் இந்த உலகத்திற்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கை சுகமாய் இருக்க வேண்டும், சுமையாய் இருக்கக்கூடாது. எனது இந்த முடிவுக்கு நானே முழு பொறுப்பு. இத்துடன் கொஞ்சம் பணம் இருக்கிறது. ஹோட்டலில் பில் செட்டில் செய்தது போக மீதி தொகையை ஏதாவதொரு அனாதை விடுதிக்கு கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி என்று எழுதி கீழே கையெழுத்திட்டான். அதன் கீழே சுத்தமாக முகவரியை எழுதினான், மடக்கினான். உள்ளே கைவசம் இருந்த தொகையெல்லாம் வைத்தான். மேஜை மேல் தண்ணீர் ஜக்குக்கு அடியில் வைத்தான். சாப்பாடு வந்தது. ருசித்து சாப்பிட்டான். இதாம்பா நான் சாப்பிட்ற கடைசி சாப்பாடு. ஏன் சார், காலையில் காலி பண்ணிடுவீங்களா? ஆமாம்ப்பா. ரூம் பையன் தட்டெடுத்து கொண்டு போனதும் வாசல் கதவை தாழிட்டு விட்டு ஃபேன் நிறுத்தினான். ஜன்னல் கதவுகள் மூடிவிட்டு நாற்காலியை எடுத்து கட்டில் மேல் போட்டு அதன் மேல் ஏறி நின்று ஃபேனில் வாங்கி வந்த கயிறை கட்டினான். தன் கழுத்தளவிற்கு தொங்கவிட்டு சுருக்கு அமைத்தான். கீழே இறங்கினான். தான் கொண்டு வந்திருந்த கைப்பையில் இருந்து அம்மா அப்பாவின் புகைப்படத்தை எடுத்து தொட்டு கும்பிட்டான். தன் தற்கொலையை ஹோட்டல்காரர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்று யோசித்தான். இன்டர்காம் எடுத்து, சார், சரியா 9:30 மணிக்கு ரூம் பையனை இங்கே அனுப்பி வைங்க என்று விட்டு வைத்தான். அனாவசியமாக அவர்கள் ஏன் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வர வேண்டும்? அந்த நஷ்டம் அவர்களுக்கு வேண்டாம். கோபாலன் கதவின் தாழ்பாலை விலக்கி வைத்தான். கட்டில் மேல் ஏறி நாற்காலி மேல் ஏறி கழுத்தில் சுருக்கை மாட்டிக்கொண்டு நாற்காலியை உதைத்து விட வேண்டியதுதான். நாற்காலி கீழே விழும் ஓசை வெளியில் கேட்காது. இதுதான் குளிர்சாதன வசதி செய்த அறையாயிற்றே. 1 நிமிட காரியம்தான். உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறேன். இனி நெஞ்சில் கவலையோ பாரமோ துக்கமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. கண்களில் கண்ணீர் கிடையாது. நிம்மதி, நிம்மதி, நிம்மதி. கோபாலன் கட்டிலின் மேல் ஏறப்போன போது பக்கத்து அறையின் கதவு திறந்து அதில் தங்கியிருப்பவர்கள் உள்ளே வந்து போட்ட விளக்கின் ஒரு மெல்லிய கோடு 2 அறைக்கும் நடுவில் இருக்கும் கதவின் அடியில் விழுந்தது. அதனைத் தொடர்ந்து பேச்சுக்குரல்கள் சன்னமாக ஆனால் துல்லியமாக கேட்டன. கோபாலனை கவனிக்க வைத்தன. அறைக்குள் வந்து விளக்கை போட்டதுமே ராவ் பொறுமையில்லாமல் ஜனாவின் கைகளை பிடித்து கொண்டு, ரூமுக்கு வந்ததும் சொல்கிறேன்ன, சொல்லு, இப்போவாவது சொல்லு, தெளிவா திருத்தமாக சொல்ல போறியா இல்லையா என்றான். ஏன் இப்படி கத்துற? இது ஏசி ரூம் தான், எவ்வளோ வேணாலும் கத்தலாம், சொல்லு. கோபாலன் விவரங்கள் மறந்துவிடக்கூடாதே என்ற அவசரத்தில் பேப்பரும் பேனாவும் எடுத்து குறிப்பாக கீழ்கண்டவாறு கிறுக்கலாக எழுதினான். 2 பேர் மந்திரி ரவிராம் சௌத்ரியை நாளை ஸ்டேடியத்தில் வைத்து கொலை திட்டம். ராவ், மரியா. சொல்லிக்கொண்டே திரும்பிய ஜனா கதவுக்கடியில் இருந்த இடைவெளியில் அடுத்த அறையில் 2 கால்கள் நிற்பதற்கான நிழலை பார்த்து நிறுத்தினான். உதட்டின் குறுக்கே விரலை வைத்து ராவிடம் காட்டினான். குசுகுசுப்பாக சொன்னான், பக்கத்து ரூம்லேருந்து யாரோ பேசினதெல்லாம் ஒட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறதா நினச்சி பொதுவான விஷயமா நீ பேசிக்கிட்டே இரு, இதோ வந்துட்டேன். ஜனா ஓசையில்லாமல் தன் கதவை திறந்து வெளிப்பட்டான். வராந்தாவில் யாரும் இல்லை. பக்கத்து அறை வாசலுக்கு வந்து நின்றான். இங்கே ராவ். அப்புறம் மெட்ராஸில் போன வாரம் சுற்றுலா பொருட்காட்சி போனப்போ ஜனா பக்கத்து அறையின் கைப்பிடியை கீழே ஓசையில்லாமல் அழுத்தி பார்க்க அது தாழிடப்படாதிருக்க திறந்து கொண்டதில் ஆச்சரியப்பட்டு மெதுவாக உள்ளே வந்து ஓசையில்லாமல் சாத்தி தாழிடும் ஓசையில் நிமிர்ந்த கோபாலன் அவசரமாக பேனாவையும் பேப்பரையும் கட்டிலுக்கு அடியில் தள்ளினதை ஜனா கவனிக்கவில்லை. என்ன சார் என்றான் கோபாலன் குரலை குறைத்து. அவன் அருகே வந்து நின்ற ஜனா கட்டிலின் மேல் நாற்காலியையும் ஃபேனில் கட்டி தொங்கும் தூக்கு கயிறையும் குழப்பமாக பார்த்து, தற்கொலை செஞ்சுக்க போறீங்களா? ஆமாம், என்னால் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான உயிரை காப்பாற்றுற வாய்ப்பு கிடச்சிருக்கு சார். பக்கத்து ரூமில் 2 பேர் நாளைக்கு இங்கே வர்ற மந்திரியை கொலை செய்கிறது பற்றி பேசுகிறாங்க. அப்படியா? தப்பாச்சே. என்ன செய்யலாம்? போலீஸுக்கு ஃபோன் செய்யலாம் சார். உடனே செஞ்சிருங்க அதை. கோபாலன் ஃபோனை எடுக்க குனிய மிகச்சரியாக அவன் மேல் பாய்ந்து கீழே தள்ளி குரல் வலையை முரட்டுத்தனமாக அழுத்தினான். நெறித்தான் ஜனா. வார்த்தை வராமல் மொழி பிதுங்கி சுவாசத்திற்கு அலைப்பாய்ந்தான் கோபாலன். தன் பிடியை தளர்த்தாமல் பற்களை கடித்து கொண்டு மேலும் மேலும் நெறித்த ஜனா கோபாலனின் தலை ஒரு பக்கமாக உயிரிழந்து சாய்ந்த பின்னர்தான் கைகளை எடுத்தான். மேஜை மேல் வாட்டர் ஜக்கிற்கு அடியில் இருந்த கோபாலன் எழுதின தற்கொலை கடிதத்தை படித்து பார்த்து மறுபடி வைத்துவிட்டு திருப்தியாய் தலையை அசைத்து கொண்டான். கீழே கிடந்த கோபாலனின் பிணத்தை
தூக்கு கயிற்றில் மாட்டி நாற்காலியை தள்ளிவிட்டு செட்டப் செய்ய 10 நிமிடங்கள் ஆயிற்று. வரைந்து கொண்டிருந்த ஹரி வயிற்றில் பசியை உணர்ந்தான். மணி 9 இருக்குமா? சாப்பிட்டு விடலாம் என தீர்மானித்தான். நண்பர்களும் மனைவியும் எவ்வளவோ சொல்லியும் வாட்ச் கட்ட மறுத்துவிடும் ஹரி எழுந்து சட்டை அணிந்து அறையின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் எதிரறையை விட்டு வெளியே வந்த ஜனாவை பார்த்தான். சார், டைம் என்ன ஆகுது என்றான். ஜனா தன் பதட்டத்தை மறைத்து கொண்டு நின்று 8:50 என்று வாட்ச் பார்த்து சொன்னான். தேங்க்ஸ் என்ற ஹரி வராந்தாவில் நடந்து ஹோட்டலின் மற்றொரு பகுதியில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நடந்தான். ஜனா தன் அறைக்கு உள்ளே வந்து, ராவ், என்னென்னவோ நடந்து போச்சு. பக்கத்து ரூம்காரனை கொன்னுட்டேன். தற்கொலை மாதிரி செட்டப் செஞ்சுட்டேன். தோதா அவன் ஏற்கனவே விவரம் சொல்ல இப்ப நேரம் இல்ல. ரூமை விட்டு வெளியே வந்தப்போ எதிர் ரூம்காரன் என்னை பார்த்துட்டான். நான் அந்த ரூம்ல தங்கியிருக்கிறவன்னு நினைச்சுக்கிட்டு டைம் கேட்டுட்டு போயிட்டான். 5 நிமிஷத்துல நாம இந்த ரூமை காலி செஞ்சாகணும். குயிக். ஜனா உடனே இன்டர்காம் எடுத்து, எங்க பில் ரெடி செய்யுங்க சார் என்றான். சட்டையை பேண்டை சுருட்டி அள்ளி சூட்கேஸுக்குள் திணித்தான். 6வது நிமிடம் இருவரும் ஹோட்டல் காலி செய்துவிட்டு ஆட்டோவில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். எங்க போறோம்? வேற ஹோட்டலா என்றான் ராவ். அது மகா தப்பு. மரியா அவ அக்கா வீட்டில் தங்கியிருக்கா. அங்கேயே கெஸ்ட் மாதிரி போய் தங்கிக்க வேண்டியதுதான். 9:30 மணிக்கு கோபாலனின் வேண்டுகோளின்படி ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் சர்வீஸ் பையனை அனுப்பி வைத்த போது அவன் வந்து 308 கதவை தட்டிவிட்டு திறந்தபோது கத்தின அலறலில் கட்டிடம் முழுக்க விழித்து கொண்டது. 8வது நிமிஷம் போலீஸ் வந்தது. அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம் இருக்கிறாரே. அவர் மீசை அனுபவம் போல காட்டினாலும் ட்ரைனிங் முடித்து நேரடியாய் போஸ்டிங் செய்யப்பட்டு தஞ்சைக்கு வந்து ஆன மாதங்கள் மொத்தம் 4. என்ன செய்தார் அவர்? தன் படையோடு திமுதிமுவென்று வந்தார். யார் மேன் ஃபோன் செஞ்சது என்றார். மீ சார் என்றான் டை இளைஞன். எந்த ரூம்? 308 சார். வா போலாம். லிப்டில் பயணப்பட்டு இருவரும் வர கான்ஸ்டபிள்கள் படிகளை உபயோகித்தார்கள். தூக்கம் கலைந்து தத்தம் அரைவாசல்களில் நின்று எட்டி பார்த்த முகங்களில் ஹரியுடையதும் ஒன்று. நடந்து கொண்டே கேட்டார். யார் பார்த்தது? ரூம்பாய் அழகு சார். ரூம்பாய் அழகா இருந்தா என்ன, அசிங்கமா இருந்தா என்ன? காது கேட்காதா உனக்கு? யார் பிணத்தை பார்த்ததுன்னு கேட்டேன். நானும் அதான் சார் சொன்னேன். ரூம்பாய் பேரு அழகு சார். அரைவாசலை அடைய கதவு 45 டிகிரி கோணத்தில் திறந்திருந்தது. உள்ளே டியூப்லைட் எரிந்தது. நித்யானந்தம் கையில் இருக்கும் குச்சியின் உதவியால் கதவை தள்ளினார். உள்ளே ஃபேனில் கட்டின கயிற்றில் தொங்கின கோபாலன் லேசாக காற்றில் திரும்பினான். அல்லது திரும்பியது. நித்யானந்தம் கைகளை பின்னால் கட்டி கொண்டு கிட்டே வந்து பிணத்தை கூர்ந்து பார்த்தார். அருகே கிடந்த நாற்காலியை பார்த்தார். மேஜை மேல் மடித்து வாட்டர் ஜக்குக்கு அடியில் செருகியிருந்த கடிதத்தை எடுத்து பிரித்தார். நிதானமாக படித்தார். நேர்மையான ஆலியா. செத்தப்புறமும் கணக்கெல்லாம் சுத்தமா செட்டில் பண்ணியிருக்கான். ஓடி போய் லெட்ஜர் எடுத்துக்கிட்டு வா. கையெழுத்து போட்டானா? போட்டிருக்கான் சார். யாருப்பா ரூம்பாய் அழகு? நான் தான் சார். வாய்ப்படி. ஏன் ரூமுக்கு வந்த? 9:30க்கு பையனை அனுப்புங்கன்னு ஃபோனில் இவர் சொன்னாராம். அதனால மேனேஜர் அனுப்பி வச்சாரு. வந்தேன். கதவு தாப்பா போட்டுருந்துச்சா? இல்லை சார், லேசா திறந்துதான் இருந்துச்சு. இந்த ஆள் எப்போ வந்தாங்க? இன்னைக்கு காலையில சார். காலையிலேருந்து நீ தான் சர்வீஸ் பண்ணியா? ஆமாம் சார். மூஞ்ச சோகமாக வச்சுருந்தானா? ஆமாம் சார். உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? என்ன பேசினா? வினோதமாக நடந்துக்கிட்டார் சார். விபரமா சொல்லு. காலையில் வந்ததும் ராத்திரிக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டார் சார். அதெல்லாம் உண்டா இங்க? ஐயோ இல்லை சார். அவர் கேட்டாரு, நான் இங்கே இல்லைன்னுட்டேன். அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு வெளியில் போயிட்டு வந்தாரு. பொண்ணு வேணாம், கடைசி வரைக்கும் சுத்தமாக இருந்துடலாம்னு சொன்னாரு. அப்புறம் நாளைக்கு சாக போகிற ஒரு மாதிரி பேசுறீங்களேன்னு. அதுக்கு நாளைக்கு இல்லை இன்னைக்கே சாக போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ நெஞ்சு வலி வந்தா கூட நான் செத்துடலாம் இல்லையான்னு சமாளிச்சாரு. அப்புறம் எனக்கு 500 ரூபாய் கொடுத்து வீட்டில் எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொடுன்னாரு. சாப்பாடு கொண்டு வர சொன்னாரு. சாப்பிட்டுக்கிட்டே இதான் கடைசி சாப்பாடுன்னாரு. மரமண்டா சார்னா. அப்பவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும்னா. புரியாம போச்சு. ஏன் சார் காலையில காலி பண்ண போறீங்களான்னு அசடு மாதிரி கேட்டேன். பாவம், இப்படி செய்வார்னு நினைக்கலையே. வெரி குட். அப்ப இது கன்ஃபார்ம்டு சூசைட் தான் என்றார் நித்யானந்தம். மேனேஜர் லெட்ஜரை கொண்டு வந்ததும் அதில் கோபாலன் போட்டிருந்த கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டார். இன்ஸ்பெக்டரின் உத்தரவுக்கு காத்திருந்த ஏட்டு, சார், பாடியை கீழே இறக்க சொல்லிடலாமா என்றார். போட்டோ பிடிச்சிடலாம், குழப்பம் எதுவும் இல்லை. தெளிவா எழுதி வச்சிருக்கான். மெட்ராஸ்ல இருந்து வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான். போட்டோ எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு இந்த விலாசத்துக்கு தகவல் கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுது. எடுத்த ரூம்ல யாருன்னு பாரு, கூட்டிட்டு வா. ஹரி உள்ளே வந்தபோது பிணம் திரும்பி அதன் பின் தலையை தான் பார்த்தான் அவன். முகத்தை பார்த்திருந்தால் இந்த ரூம்ல தங்கியிருந்தது இவர் இல்லையே என்றிருப்பான். எதிர் ரூமா நீங்க? ஆமா சார். இந்த ரூம்காரரோட பேசுனீங்களா? ஆமா சார், 9 மணி இருக்கும். சாப்பிட்றதுக்காக வெளியில வந்தேன். என் கையில வாட்ச் இல்ல. இவர் ரூமை விட்டு வெளியே வந்தாரு.
டைம் என்ன சார்னு கேட்டேன். 8:50ன்னு சொன்னாரு. நான் ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு போயிட்டேன். வேற எதுவும் பேசல. ஐசி, இந்த நாற்காலி கீழே விழுற சத்தம் கேட்டிங்களா? இல்ல சார், ஏசி ரூம் இது, கேட்காதே. சரி, நீங்க எழுத்து மூலமா எழுதி கொடுத்துருங்க, நீங்க போகலாம். அப்புறம் போட்டோ எடுத்தார்கள். பாடியை இறக்கினார்கள். வெள்ளை துணி கொண்டு போர்த்தினார்கள். ஜிஹெச்சில் இருந்து தருவிக்கப்பட்ட ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். அறையை பூட்டி சாவியை ஒப்படைப்பதற்கு முன் கோபாலனின் உடைமைகளை சேகரித்து கொண்டார்கள். யாராவது ஒருத்தராவது கட்டிலுக்கு அடியில் குனிந்து பார்த்தார்களா? அத்தியாயம் 10. ரவிராம் சௌத்ரி சிகப்பாய் இருந்தார். கொஞ்சம் குள்ளமாய் இருந்தார். ஷெர்வானி உடை அணிந்திருந்தார். கிட்டத்தட்ட 20 பட்டன்கள். பாலம் விமான நிலையத்தில் ஸ்பெஷல் வெயிட்டிங் ரூமில் காத்திருந்தார். நாள் 19, இந்த மாதம், இந்த வருடம். நேரம் 6:15. கோட் போட்ட பிஏ மரியாதையான தூரத்தில் நின்று கொண்டிருந்தான். ஜேம்ஸ், சொல்லுங்கள் சார் என்றான் ஹிந்தியில். நம் பயணத்திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லையே என்றார் ஹிந்தியில். இல்ல சார். எத்தனை மணிக்கு டெல்லி திரும்புகிறோம்? 1 நிமிடம் சார். அவன் கையில் வைத்திருந்த டைரியை புரட்டி 5:45க்கு சென்னையில் விமானம் ஏறுகிறோம். இங்கே 9:25க்கு இறங்குகிறோம். நல்லது, நான் ஒரு ஃபோன் செய்து கொள்கிறேன். பிளாஸ்கில் காப்பி இருக்கிறது, ஊற்றேன். ரவிராம் சௌத்ரி அருகே டீப்பாயில் இருந்த ஃபோன் எடுத்து எண்கள் சுழற்ற ஜேம்ஸ் கண்ணாடி டம்ளர் எடுத்து காஃபி ஊற்றினான். பியார்லால், நான் ரவிராம் சௌத்ரி பேசுகிறேன். நமஸ்தே. நமஸ்தே எல்லாம் இருக்கட்டும். இரவு 10 மணிக்கு வீட்டிற்கு வாருங்கள். நான் சொன்னபடி பேசிக்கொள்ளலாம். வைத்துவிட்டு காஃபி பருகினார். ஜேம்ஸ், தமிழ்நாட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி திருப்தியாயிருக்கிறதல்லவா? திருப்திதான் சார். விமான நிலையத்திலிருந்து குண்டு துளைக்க முடியாத காரில் தான் பயணம் செய்கிறீர்கள். பிறகு தஞ்சாவூருக்கு சிறிய விமானத்தில் பயணம். நீங்கள் கலந்து கொள்ளும் இடங்களில் எல்லாம் சரியான பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், டெல்லியில் ஒரு கொலை முயற்சி நடந்து இன்னும் தான் போலீஸ் பிடிக்கிறது அவனை. 2 இன்ச்சு தள்ளி கத்தி பாய்ந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? உண்மை சார். அதிர்ஷ்டவசமாக தப்பினீர்கள். உங்களுக்கு மட்டுமில்லை, முக்கிய மந்திரிகள் அனைவருக்குமே கொலைக்கான அச்சுறுத்தல் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சென்னையில் முதல்வர் வீட்டிலும் கவர்னர் மாளிகையிலும் ஏற்கனவே நல்ல பாதுகாப்பு உண்டு. தஞ்சையில் அந்த நிகழ்ச்சியில் மட்டும் இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லி சென்னையில் இறங்கினதுமே சொல்லிவிடு. செய்கிறேன் சார். நமது விமானத்திற்கான அறிவிப்பு வந்துவிட்டது சார். நாம் விமானத்திற்கு போகலாம். ரவிராம் சௌத்ரி விமானத்தில் ஏறி புறப்பட்டார். மருத்துவமனையின் பிணக்கிடங்கில் கோபாலன் நீளமாக படுத்திருந்தான். இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பித்த பாடில்லை. நேரம் காலை 7 மணி. 11 மணிக்கு தகவல் பெற்றதும் பஸ், லாரி, டாக்ஸி என்று மாறி மாறி வந்து சேர்ந்த கோபாலனின் அண்ணனும் அப்பாவும் ஆஸ்பத்திரி மர நிழலில் உட்கார்ந்திருக்க, அப்பா மட்டும் நினைத்து நினைத்து திடுக்கென்று அழுது கொண்டிருந்தார். ஹரி காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து பென்சிலும் பேப்பரும் பேடும் எடுத்து ஒரு ஜோல்னா பைக்குள் வைத்துக்கொண்டு அறையை பூட்டி சாவியை ரிசப்ஷனில் ஒப்படைத்த போது, ராத்திரி நல்லா தூங்குனீங்களா என்றான் ரசிக இளைஞன். எங்க, கைத்துல பொணந்தோங்கிறத பார்த்துட்டு எப்படி தூக்கம் வரும்? திடீர்னு உடம்பெல்லாம் தூக்கி போட்டுடுச்சு. அந்த ரூமை சுத்தம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை. ஏன்? நான் ஃபோன் பண்ணி சொல்கிற வரைக்கும் அந்த ரூமை உபயோகிக்க வேணாம்னு போகிறப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போனார். நேற்று பார்த்த சீனை கூட நீங்கள் வரையலாமே சார். வரைஞ்சிட்டேனே. இப்போ பெரிய கோயில் போகிறேன். நந்தியை பக்கத்தில் உட்காந்து வரைய போகிறேன். முடிச்சுட்டு கும்பகோணம் போகலாம்னு இருக்கேன். அங்கேயும் கோயில்கள் விசேஷமாமே. நான் போனதில்லை. அப்படியா? ஆமாம் சார். திரும்பின பக்கமெல்லாம் கோயில் தான். போயிட்டு வாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. வரேன். ஹரி ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு பெரிய கோயிலுக்கு நடந்தான். மரியாவின் அக்கா வீட்டில் குளித்து டிஃபன் சாப்பிட்டு வெளியே வந்த ஜனா, மரியா, நீ ஊருக்கு போகலாம். நானும் ராவும் காலை காட்சி சினிமாவுக்கு போகிறோம். சாப்பிட்றோம். மதிய காட்சி போகிறோம். பாதியிலேயே சரியாக 3:30க்கெல்லாம் புறப்பட்டு மைதானத்துக்கு போகிறோம். செயல் முடிஞ்சதும் தனித்தனியாக புறப்பட்டு எப்படியோ மெட்ராஸ் வந்துடுவோம் என்றார். இடம் ஒரு ஹோட்டலின் ஏசி டைனிங் ரூம். ஹோட்டலில் சிக்கல் பண்ணிட்டீங்களே என்றாள் மரியா. எதுவும் சிக்கல் இல்லை. பேப்பர் பார்க்கலையா? தற்கொலைன்னு தான் போட்டிருக்காங்க. அதனால் எங்களை சந்தேகப்பட வாய்ப்பில்லை. எதுக்கும் சாயங்காலம் வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறது நல்லது. என்ன ராவ், நீ எப்படி சொல்கிறியோ அப்படி செய்யலாம். என்ன எதுக்கு கேட்குற? என்கிட்ட எதையும் சொல்கிறதில்லன்னு வச்சிருக்க. அப்புறம் என்ன கேள்வி? சரி விடு. உடனே உன் கோபத்தை காமிச்சிடுவியே. நீ போட்டு தொலைச்சி எடுத்ததால தான் நான் எல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. அனாவசியமாக ஒருத்தனை கொல்ல வேண்டியதாக போச்சு. நீ கொல்லாட்டாலும் அவன் தற்கொலை பண்ணிக்கிறவன் தானே. பின்ன என்ன? கவலையை விடு. சாயங்காலம் காரியம் நல்லபடியாக முடிஞ்சவன் தான் கவலையை விட முடியும். வெளியே வந்தார்கள். கையில் ஒரு சின்ன கைப்பை மட்டும் வைத்திருந்த ஜனா, எங்கள் சூட்கேஸ் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு போயிடு மரியா. மெட்ராஸில் வந்து வாங்கிக்கிறோம் என்றான். அவளை அனுப்பிவிட்டு இருவரும் ஒரு தியேட்டருக்கு போய் பால்கனி டிக்கெட்டுகள் வாங்கி கொண்டு போய் அமர்ந்தார்கள்.
இன்னும் விளம்பரப்படம் கூட ஆரம்பிக்கவில்லை. பால்கனியில் இந்த கோடியில் இவர்கள், அந்த கோடியில் ஒரு ஜோடி, அவ்வளவே. ஆள் இல்லாத இடங்களுக்கு மேலேயும் ஃபேன்கள் சுழன்று கொண்டிருந்தன. இப்போ சொல்லேன் ஜனா என்றான் ராவ். என்ன சொல்லணும்? குண்டு எங்கே வச்சிருக்க? சொல்லிடுறேன்ப்பா, உன் நச்சரிப்பு தாங்கலை. அமைச்சருக்கு நினைவு பரிசு ஒன்று தராங்க அசோசியேஷன் சார்பில். தஞ்சாவூர் கோயிலை நெட்டி வேலையில் செஞ்ச கலைப்பொருள் அது. நேற்று அதுக்குள்ளே நம்ம எலக்ட்ரானிக் லைட்டர் அட்டாச்சு பாமை வச்சுட்டேன். 100 அடி தூரத்தில் உட்காந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலரோட பட்டனை ஆன் பண்ண வேண்டியதுதான். அந்த மொமெண்டோ சிதறும். அதுக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் பீஸ் பீஸாக பிஞ்சு போயிடுவாங்க வெடிக்கிறப்போ. அமைச்சர் பேசி முடித்ததும் நினைவு பரிசை தருவாங்க. அவர் வாங்குறப்போ நான் பட்டன் அழுத்துவேன். முடிஞ்சது கதை. ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அதுக்குள்ளே பாம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதா அவங்களால? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அது இருக்கிறது அசோசியேஷன் செக்ரட்டரி வீட்டில். விழா நடக்க 1 மணி நேரம் இருக்கிறப்போ கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை சோதனை செய்யணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே செஞ்சு பாம் இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம முயற்சி தோத்துருமே. வேற வழி, முயற்சி தான் செய்ய முடியும். அதில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கா கலைப்பொருள்? ஆமாம். இந்த எலக்ட்ரானிக் செயலுக்கு அது தடை இல்லையா? அடியில் பீடம் கார்ட்போர்டு தான். அதில் சின்ன துவாரம் போட்டு வச்சிருக்கேன். அது போதும், சின்ன இடைவெளி கூட போதும். ராவ் அவசரமாக நகத்தை கடித்து கொண்டு, எப்போ 4 மணி ஆகும்னு பரபரன்னு இருக்கு ஜனா என்றான். அத்தியாயம் 11. இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம் ஒரு வழக்கு தொடர்பாக செஷன்ஸ் கோர்ட்டு போய் சாட்சி சொல்லிவிட்டு தன் பைக்கில் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது மணி 1. ஏட்டு பானை தண்ணீர் மொண்டு அவரிடம் கொடுத்துவிட்டு, சார், RMHலேருந்து ஃபோன் வந்துச்சு. டாக்டர் முரளிதரன் பேசினாரு. உங்களை கேட்டாரு. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னேன். சப் இன்ஸ்பெக்டரை பேச சொன்னாரு. எஸ்ஐ பேசிட்டு நீங்கள் வந்ததும் உடனே அங்கே வர சொல்லிட்டு போயிருக்காரு என்றார். இப்போதான் வெயிலில் வந்தேன். இது என்ன கவரு? ராத்திரி ஹோட்டல் ராஜ் திலக்கில் எடுத்த ஃபோட்டோ சார். வெளியே எடுத்து 7-8 புகைப்படங்களையும் பார்த்தார். இந்த தற்கொலை கேஸ் சம்பந்தமாக தான் இருக்கும், பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் புறப்பட்டு ராஜா மிராஸ்தார் ஆஸ்பத்திரிக்கு வந்து பைக்கை ஸ்டாண்ட் போட்டதும் எதிரே வந்தார் எஸ்ஐ சகாதேவன். என்ன சகா? சார், தற்கொலை கேஸில் ஒரு ட்விஸ்ட் சார். டாக்டர் என்ன அபிப்பிராயப்படுறாருன்னா, கையால் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அப்புறம் கயத்துல எவனோ தொங்க விட்டுருக்கணும்னு சொல்றாரு. கழுத்துல நகைக்குறி இருக்கான். கயிறு இருக்கினதுக்கான உள் பாதிப்புகள் இல்லையாம். வாங்க டாக்டரை பார்க்கலாம். இப்பதான் வீட்டுக்கு போனாரு. ரிப்போர்ட் எழுதி கையிலேயே கொடுத்துட்டாரு. இதோ பாருங்க. நித்யானந்தம் நிழலாய் நின்று பொறுமையாய் பிரேத பரிசோதனை அறிக்கையை படித்துவிட்டு, என்னப்பா அது, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச கேஸ் நமக்கு தண்ணி காட்ட போகுதோ? கோபாலனோட அப்பாவும் அண்ணனும் பாடியை வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 1 மணி நேரமா ஒரு கேள்வி விடாம விசாரிச்சுட்டேன். அவனோட தற்கொலையாவது நம்பலாம். விரக்தியில இருந்தான். கொலை செய்யப்படுற அளவுக்கு அவனுக்கு விரோதமே கிடையாதுன்னு சொல்றாங்க. பாடி மார்ச்சுவரியிலேயே இருக்கட்டும். அவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க. நாம 2 பேரும் ஹோட்டல் போயிட்டு வந்துடலாம். 10 நிமிடத்தில் அவர்கள் பைக்கில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வண்டியை ஓரமாய் நிறுத்தினார் நித்யானந்தம். என்ன சார்? 1 நிமிஷம் என்று பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்திருந்த போட்டோ கவரை எடுத்து போட்டோக்கள் வெளியே எடுத்து எல்லாவற்றையும் பார்த்து, மை காட் என்றார். சகா, கோபாலனோட பொருட்கள்ல ரிஸ்ட் வாட்ச் உண்டா? இல்ல சார், வாட்ச் கிடையாது. போட்டோல கூட வாட்ச் கிடையாது. ஸோ கோபாலன் கிட்ட வாட்சே இல்லை. அதனால என்ன சார்? நேத்திக்கு எதிர்த்த ரூம்காரரை விசாரிச்சேன். அப்ப அவன் 9 மணி வாக்குல தன் ரூமை விட்டு வெளியே வந்தப்போ கோபாலன் ரூமை விட்டு வெளியே வந்ததாவும், இவன் டைம் என்ன சார்னு கேட்டதாவும், அவன் 8 அப்படின்னு சொன்னதாவும் சொன்னான். வாட்ச் கட்டாத கோபாலன் எப்படி நேரம் சொல்ல முடியும்? ஒன்று அந்த எதிர் ரூம்காரன் பொய் சொல்றான், இல்லைன்னா அவன் பார்த்தது கொலைகாரனை. அதை எப்படி சார் சொல்றீங்க? பிஎம் ரிப்போர்ட்ல மரண நேரம் பார்த்தீங்களா? 9லேருந்து 9:15 போட்டிருக்காரு டாக்டர். எதிர் ரூம்காரன் 9 மணி வாக்கலன்னா, டைமும் 8:50ன்னா, நேரம் ஒத்து போகல. விசாரிச்சிடலாம் சார். ஹோட்டல் ராஜ் திலக்கில் மேனேஜர் இளைஞன் சூயிங்கம் என்று கொண்டிருந்தவன் இவர்களை பார்த்ததும் குனிந்து குப்பை கூடையில் துப்பிவிட்டு, வாங்க சார் என்றான். அந்த ரூமை இன்னும் சுத்தம் செய்யலையே? இல்லை சார், நீங்கள் ஃபோன் செய்கிறேன்னீங்களே. வெரி குட், சாவி கொடுங்க. அந்த ரூமுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து தலைகீழாக புரட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் அதுக்கு நேரெதிர் ரூமில் யாரு? நேற்று கூட கேள்வி கேட்டேனேண்ணா. ஆர்டிஸ்ட் ஹரி சார். ஹரின்னா எந்த ஹரி? புத்தகத்தில் கதைகளுக்கு வரைவாரே, அந்த ஃபேமஸ் ஹரியா? அவரே தான் சார். இதோ பாருங்க, கேட்டேன், என்ன வரைஞ்சு கொடுத்தாரு. ஐசி இருக்காரா ரூமில்? இல்லை சார், ராகம் பத்திரிகையில் ஒரு வித்தியாசமான பிக்சருக்காக வந்திருக்காரு. தஞ்சாவூர்ல அவர் பார்வைக்கு பிடிச்சதை வரைஞ்சு கொண்டாட சொல்லி அனுப்பியிருக்காங்க. காலையிலேயே புறப்பட்டு போனாரு. பெரிய கோயில்ல நந்தியை வரைஞ்சிட்டு கும்பகோணம் போகணும்னு சொன்னாரு. கும்பகோணத்துல எங்க போறதா சொன்னாரு?
அவருக்கு கோயில், அங்க இருக்கிற சிற்பங்கள், வேலைப்பாடுகள் இதுல இன்ட்ரெஸ்ட். கும்பகோணம் போனதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அங்க கோயில்களை பார்க்கத்தான் போயிருக்காரு. ஒரே ஒரு வினாடி தான் யோசித்தார் இன்ஸ்பெக்டர். சகா, இந்த கேஸ்ல ஆர்டிஸ்ட் ஹரி ஒரு முக்கியமான நபர். அவர் பார்த்தது, டைம் கேட்டது நிச்சயமா கொலைகாரணத்தான்னு நினைக்கிறேன். ஹரிய சந்தேகப்பட வேண்டியதில்ல. இவர் இன்வால்வ் ஆகியிருந்தா இந்நேரம் காலி செஞ்சுட்டு பறந்துருக்கணும். நான் நேத்து அவரை பார்த்துருக்கேன், விசாரிச்சிருக்கேன். அதனால அடையாளம் தெரியும். நேரா பெரிய கோயில் போறேன். அங்க இல்லைன்னா பைக்லயே கும்பகோணம் போறேன். அரை மணி நேரத்துல போயிடலாம். ஆளை பிடிச்சு விசாரிச்சுட்டு தேவைப்பட்டா அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க ஃபாரன்சிக்கு சொல்லுங்க, நாய்க்கு சொல்லுங்க, ரூமை துப்புரவா பாத்துருங்க. என்ன? நித்யானந்தம் வெளியே வந்து பைக்கை கிளப்பினார். மணி 1:30. முதல்வரிடம் கைகூப்பி விடை பெற்றார் ரவிராம சௌத்ரி. விருந்துக்கு பின் போட்டுக்கொண்ட பீடாவினால் உதடுகள் சிவந்திருக்க அவரையும் PA ஜேம்ஸையும் சுமந்த கார் விமான நிலையம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 12. இன்ஸ்பெக்டர் கும்பகோணத்தில் ஒவ்வொரு கோயிலாய் அலைந்து கொண்டிருந்த போது இங்கே சப் இன்ஸ்பெக்டர் சகாதேவன் குற்றம் நிகழ்ந்த அறையில் நின்று கொண்டு அடுத்த அறைக்கு செல்லும் கதவு பற்றி மேனேஜரிடம் விசாரித்து கொண்டிருந்தார். அவர் கட்டிலுக்கு அடியில் இருந்து பேனாவையும் காகிதத்தையும் கண்டுபிடித்த போது மணி 2:45. வந்து சேர்ந்த நாய் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வெளியே பாய்ந்து பக்கத்து அறையின் கதவில் முன்னங்கால்களை தூக்கி வைத்து திறக்கப்பட்டதும் உள்ளே பாய்ந்து சுற்றி சுற்றி வந்தது. பிறகு வாசலுக்கு ஓடி நின்றது. சகாதேவன் காகிதத்தை பார்த்தார். 2 பேர் மந்திரி ரவிராம் சௌத்ரியை நாளை ஸ்டேடியத்தில் வைத்து கொலை திட்டம். ராவ், மரியா. திடீரென்று அவருக்கு ஜிவ் என்று ரத்தம் முகத்திற்கு பாய்ந்தது. எஸ்பி சார், எஸ்பி சார் என்று மனதுக்குள் அலறிக்கொண்டே உடனே ஓடினார். கும்பேஸ்வரர் கோயிலில் ஹரியை பிடித்தார் இன்ஸ்பெக்டர். இந்த போட்டோ பாருங்க, இவன் தான் தூக்குல தொங்கின கோபாலன். நீங்க டைம் கேட்டது இவனத்தானா? இல்ல சார் என்றான் உறுதியாக. நீங்க டைம் கேட்ட நபரோட முகம் நினைவிருக்கா உங்களுக்கு? தாராளமா, நேத்து தானே பார்த்தேன், மறக்கல. அப்போ ரூம்ல தங்கி இருந்தது நான் பார்த்தவன் இல்லையா? இல்ல, நடந்தது தற்கொலையே இல்ல, கொலை. ஒன்னும் புரியல. யாருன்னு ஓரளவு யூகிக்க முடியுது. நீங்க பார்த்தப்போ அவன் கோபாலன் ரூமை விட்டு வெளியே வந்தானா? ஆமா சார். கையில வாட்ச் கட்டியிருந்தானா? ஆமா சார். அதுல பார்த்துதானே நேரம் சொன்னா? கொஞ்சம் முகத்தை வர்ணிங்களே. ஹரி விபரமாய் சொன்னான். நீங்க உடனே என் கூட வரணும். வரேனே. தஞ்சை வந்து ஸ்டேஷன் வந்தபோது மணி 3:15. சார், உங்களை உடனே SP ஆபீஸுக்கு வர சொன்னாங்க. சிறிய விமானத்தில் தஞ்சை வந்து இறங்கி வரவேற்கப்பட்டு டிராவலர்ஸ் பங்களாவில் ஓய்வெடுத்துக்கொண்டு எழுந்து முகம் கழுவி கொண்டார் ரவிராம் சௌத்ரி. SP அலுவலகத்தின் தனி அறையில் பதட்டமாய் கூடியிருந்தார்கள். SP விஜயராகவன் கோபமாய் குதித்தார். நேத்தே நீங்க அந்த ரூமை துப்புரவா பார்த்திருந்தா இந்த காகிதம் நேத்தே கிடைச்சிருக்கும். நாம முடிவுக்கு வர ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு வினாடியையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைச்சிருக்கிற விபரங்கள்ல இருந்து கால்பந்து போட்டி ஆரம்பிச்சு வைக்க வந்திருக்கிற அமைச்சரை மைதானத்துல வச்சு கொலை செய்ய யாரோ திட்டம் போட்டிருக்கிறது தெரியுது. அவன் யாரு, ஒருத்தனா பல பேரா தெரியாது. என்ன விதத்துல கொல்ல போறான்னு தெரியாது. அவங்க திட்டத்தை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்து ரூம் கோபாலனை கொலை செஞ்சுட்டு அவசரமா காலி பண்ணிட்டு போயிட்ட நபர்கள் பக்கத்து ரூம்காரங்க. குமரப்பன்ற பேர்ல ரூம் இருக்கு. பேப்பர்ல ராவ், மரியான்னு எதுவும் புரியாம எழுதியிருக்கு. இப்போ டைமும் 3:30 ஆச்சு. அமைச்சரோட நிகழ்ச்சி 4ல இருந்து 4:30 வரைக்கும் தான். அரை மணி நேரம் தான். மைதானத்துல ஏற்கனவே எக்கச்சக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு. ஆயுதங்களோட போலீஸ் நிக்குது. மேடையில பாம் எதுவும் இருக்கான்னு மத்தியானமே செக் பண்ணியாச்சு. இப்ப கடைசி நிமிஷத்துல அமைச்சரை எச்சரிச்சோம்னா அவர் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிடுவாரு. ஆனா நமக்கு அவமானம். ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிக்கு கூட பாதுகாப்பு தர முடியலன்னு ரிமார்க் விழும். அதனால மைதானத்துக்கு இன்னும் அதிகமான போலீஸ் நபர்கள் அனுப்பி வைப்போம். நானே அங்க போய் நிக்கிறேன். அதே சமயம் இந்த சதி திட்டம் தீட்டினவங்கள அடையாளம் காட்டக்கூடிய ஹோட்டல் மேனேஜர், ரூம் பாய், இந்த ஆர்டிஸ்ட் சார் 3 பேரையும் ஸ்டேடியத்துல டிவி கண்ட்ரோல் ரூம் அழைச்சிக்கிட்டு போகலாம். அங்க இருந்து கவரேஜ்ல மேடையை சுத்தி காட்டலாம். அங்க இருக்கிறதுல யாராச்சும் ஹோட்டல்ல தங்கினவங்க மாதிரி இருக்கிறாங்களான்னு சொன்னா கோழி குஞ்சு மாதிரி அமுக்கிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றார் தள்ளி உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம். என்ன, 10 நிமிஷம் டைம் கொடுத்தா நேத்து அவர் பார்த்த முகத்தை படமா வரைஞ்சு தரேன்னு சொல்றாரு ஆர்டிஸ்ட் ஹரி. மை காட், மை காட், ஹரியப் மேன், வரைய சொல்லுங்க உடனே. SP ஆபீஸில் உட்கார்ந்து அவசர அவசரமாக யோசித்து யோசித்து ராத்திரி தான் நேரம் கேட்ட, நேரம் சொன்ன ஜனாவின் முகத்தை கோடுகளில் கொண்டு வர ஆரம்பித்தான் ஹரி. அத்தியாயம் 13. மைதானம் முழுக்க மக்கள் ததும்பி வழிந்தார்கள். விசில்கள் பறந்து கொண்டிருந்தன. கேலரியில் கலர் கலராக சட்டை போட்டிருந்தவர்கள் மைதானத்திற்குள் முதல் நாள் போட்டியில் ஆட இருக்கும் விளையாட்டு அணிகளில் வீரர்கள் குனிந்து நிமிர்ந்து பந்தை அடித்து பயிற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள்.
10 அடிக்கு ஒரு போலீஸ் நின்றது. மைதானம் முழுக்க மொத்தம் 20 க்ளோஸ் சர்க்கியூட் டிவிகள் அமைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தன. மேடைக்கு அருகே உயரமாய் அமைக்கப்பட்டிருந்த வர்ணனையாளர்கள் பகுதியில் இருந்து டிவி கவரேஜ் செயல்பட்டு கொண்டிருந்தது. அலங்கரிக்கப்பட்ட மேடையில் நாற்காலிகள் மட்டும் இருந்தன. பி ஸ்டாண்டில் அமர்ந்திருந்த ஜனா அருகில் ராவ் பதட்டமாக நகம் கடித்து கொண்டே அருகாமை டிவியில் மைதானத்தின் வாசலில் அமைச்சரின் கார் வந்து நின்றதை பார்த்து, வந்துட்டார் ஜனா என்று சொல்லிவிட்டு மணிக்கட்டை பார்த்தான். மணி 4. ஜனா அலட்சியமாய் உதட்டில் வைத்திருந்த சிகரெட் எடுத்து சாம்பல் தட்டிவிட்டு மேடையின் ஒரு மூலையில் ஸ்டூல் போட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த நினைவு பரிசை ராவுக்கு காட்டினான். மடியில் ரிமோட் கண்ட்ரோல் கொண்ட அந்த கைப்பையை வைத்திருந்தான். அவனுக்கும் மேடைக்கும் நடுவில் 90 அடி இருந்தது. இப்போது மேடையில் மத்திய அமைச்சர் ரவிராம் சௌத்ரியும் அவரை ஒட்டிய ஜேம்ஸும் மாவட்ட கலெக்டரும் பேட்ச் அணிந்த அசோசியேஷன் பிரசிடென்ட்டும் எம்பியும் எம்எல்ஏவும் இன்னும் 2 முக்கியஸ்தர்களும் வந்து அமர்ந்தார்கள். கமெண்டேட்டர் பாக்ஸில் நாற்காலிகளில் அமர்ந்திருந்த ராஜ்திலக் ஹோட்டல் மேனேஜரும் ரூம்பாய் ஒருவனும் நம் ஆர்டிஸ்ட் ஹரியும் அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு டிவியில் தெரியும் எல்லோரையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க, 100 கணக்கில் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கப்பட்ட ஹரி வரைந்த ஜனாவின் ஓவிய பிரதிகளை ஒரு போலீஸ் அதிகாரி ஒவ்வொரு கான்ஸ்டபிளாய் கொடுத்து விவரங்கள் சொல்ல, மைதானம் முழுக்க ஜனாவை தேடிக்கொண்டிருக்க, ஜனா கடவுள் வாழ்த்துக்கு பின்னே வந்த வரவேற்புரையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். நேரமின்மை காரணத்தாலும் அமைச்சர் அவர்கள் குறித்த நேரத்தில் சென்னையில் டில்லி செல்லும் விமானத்தில் ஏற வேண்டியிருக்கும் கால அவசரத்தாலும் என் பேச்சை முடித்துக்கொண்டு அமைச்சர் அவர்களை பேச அழைக்கிறேன். அமைச்சர் வந்து மைக் முன்னால் நின்றார். பக்கத்திலேயே அவர் பேசும் ஆங்கிலத்தை தமிழாக்கி தருவதற்கு இன்டர்பிரேட்டரும் நின்றார். விளையாட்டின் மேன்மை பற்றியும் இந்தியா அதில் பின்தங்கி இருக்கும் நிலை குறித்தும் விளையாட்டின் மேம்பாட்டுக்காக அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கை குறித்தும் இளைஞர்கள் ஏதாவதொரு விளையாட்டில் ஆர்வம் காட்டி தங்கள் திறனை வளர்த்து கொள்ள சொல்லியும் பேசி தன் முறையை முடிக்கும் தருவாயில் மேடைக்கு அருகே நின்ற எஸ்பி அருகில் வந்தார் இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம். ஒரு சின்ன யோசனை சார். என்ன? ஹரி வரைஞ்ச ஓவியத்தை அப்படியே டிவில காட்டி க்ளோஸ்டு சர்க்கியூட்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு அறிவிப்பு மாதிரி, இவனை உங்கள் அருகில் பார்த்தால் போலீஸ் நபரிடம் சொல்லுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வெரி குட் ஐடியா என்ற எஸ்பி கமெண்டேட்டர் பாக்ஸுக்கு நடந்தார். அமைச்சர் பேசி முடித்ததும் அசோசியேஷன் தலைவர் பேசினார். அவர் பாதி பேசிக் கொண்டிருந்த போதுதான் மைதானத்தில் இருந்த அத்தனை டிவிகளிலும் ஹரி வரைந்த ஓவிய ஜனா திடீரென்று காட்டப்பட்டான். கீழே 2 வரி அவசர கையெழுத்தில், உங்களை சுற்றிலும் பாருங்கள், இவன் இருக்கிறானா? உடனே போலீசிடம் ஒப்படையுங்கள். மடியில் வைத்திருந்த கைப்பையின் ஜிப்பை இழுத்து உள்ளே கைவிட்டு ரிமோட் கண்ட்ரோலரின் ஸ்விட்சில் ஒற்றை விரலை தயாராய் வைத்துக்கொண்டு மேடையையே பார்த்து கொண்டிருந்த ஜனா டிவியை பார்க்கவில்லை. ஆனால் ராவ் பார்த்து விட்டான். பார்த்தவன் பதறிப்போய், டேய், உன் படம் காட்டுறாங்க பாரு என்று குளறினதில் சுற்றி அமர்ந்திருந்தவர்களின் கவனத்தை கவர்ந்து எல்லோரும் திரும்பி டிவியையும் ஜனாவின் முகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க, ஓ என்று கத்த துவங்க, வினாடிகளில் எல்லாம் புரிந்து கொண்ட ஜனா எழுந்து கேலரியில் இருந்து அவசரமாக கீழே இறங்கினான். அவனை இழுத்து பிடித்தவர்களை உதறினான். பி ஸ்டாண்டில் ஏற்பட்ட சலசலப்பை பார்த்து சகலரும் தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து எட்டி பார்க்க, போலீஸ் அதிகாரிகள் ஓடி வர ராவ் ஒரு பக்கமாக நெருக்கி தள்ளப்பட்டான். அவசரமாக ஓடின ஜனா மேடைக்கு அருகில் நித்யானந்தத்தின் முரட்டு கரங்களால் பிடிக்கப்பட்ட போது, இப்போது இந்த விழாவின் நினைவாக அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அசோசியேஷன் சார்பில் ஒரு சிறிய நினைவு பரிசை கொடுக்க இருக்கிறோம். இன்ஸ்பெக்டரிடம் இருந்து திமிரிக் கொண்டு இருந்த ஜனாவின் ஒரு அவசர திமிரலில் விரல் சுவிட்சை ஆன் செய்துவிட, மேடையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த நினைவு பரிசு பெரிய சத்தத்தில் வெடித்து சிதறியது. அத்தியாயம் 14. அன்றைய மாலை செய்தித்தாளில் மத்திய அமைச்சர் ரவிராம் சௌத்ரியை கொலை செய்ய நூதன முயற்சி மேற்கொள்ளப்பட்டு போலீசின் திறமையான அணுகுமுறையினாலும் பிரபல ஓவியர் ஹரியின் ஒத்துழைப்பினாலும் சாமர்த்தியமாக முறியடிக்கப்பட்டது. அமைச்சர் ஒரு சில சின்ன காயங்களுடன் உயிர் தப்பினார். கொலைக்கு முயற்சித்த மர்ம நபரை போலீசார் பிடித்தும் அவன் அழைத்து செல்லும் வழியிலேயே அவன் விஷம் குடித்து தன்னையே மாய்த்து கொண்டான். அந்த நபர் யார்? இந்த சதி திட்டத்தில் இருக்கும் தீவிரவாத கும்பல் எது என்று போலீசார் தீவிரமான விசாரணைகளில் இறங்கியுள்ளனர். முற்று.